அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்ட மாமிசம் அல்லாத உணவுகள் ஹலாலா ஹராமா என்றதுதான் நம்முடைய விவாத தலைப்பாக போய்கொண்டிருக்குது. இந்த விவாதத்தில் இதுவரைக்கும் நாம் என்னென்ன கேள்விகளை எதிர்த்தரப்பிடத்தில் கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொண்டு விவாதத்துக்குள்ளே போகலாம். நாம் வைக்கக்கூடிய வாதங்களை உன்னிப்பாக கவனிக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். அதை கவனிக்காமல் நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் பேசக்கூடிய வகையில் பேசக்கூடாது. அப்போ நாம் என்ன வாதம் வைக்கிறோம்ங்கிறத முதல்ல நீங்கள் கவனத்தில் எடுத்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். முதலாவது நாம் கேட்டோம், எந்த ஒரு உணவு சிறுக்கான கோட்பாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அது ஹராமான உணவு அப்படின்னு பேசியிருந்தார். நாம் போட்டு காட்டி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டோம். அதை அவங்க இதுவரைக்கும் காட்டலை. ரெண்டாவது கேட்டோம், ஒரு உணவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்று எண்ணத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருந்தால் அது ஹராம். எண்ணத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அது ஹராமுங்கிறீங்களே, அதை நாம் காட்டி இதுக்கு என்ன ஆதாரம், அந்த ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம். அதை இந்த இருக்கு ஆதாரம் எடுத்து போட்டிருக்கணும், போட இல்லை. இன்னொன்று கேட்டோம், ஒரு உணவு சிறுக்கின் வடிவத்தில் தயாரிக்கப்படும் என்றால் அந்த உணவை உண்பது ஹராம் அப்படின்னாரு. சிறுக்கிட வடிவத்தில் இருந்தால் அந்த உணவு ஹராம் ஆகும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன தலீல் வச்சிங்க, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அதை எடுத்தீங்கன்னு கேட்டோம். நஸ்ஸை காட்டுங்க, இதுவரைக்கும் காட்டல. நாலாவது கேட்டோம், ஒரு உணவு சிறுக்கின் வடிவத்தில் தயாரிக்கப்படும் என்றால் அந்த உணவு ஹராம் அப்படிங்கிறதுக்குரிய தலீல் ஆதாரத்தை கேட்டோம். அதை தர இல்லை. ஒரு உணவு சிறுக்கை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருந்தால், கொள்கைக்கு எதிராக இருந்தால் அது ஹராமுங்கிறாரு. அதாவது ஒரு உணவு சிறுக்க வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இருக்குதான், கொள்கைக்கு எதிராகவும் அது இருக்குது. கொள்கைக்கு எதிராக இருந்தால் அது ஹராமுங்கிறாரு. இதை எங்கே இருந்து எடுத்தீங்க, இதுக்கு என்ன நஸ்ஸை என்ன ஹதீஸ ஆதாரம் வச்சிங்கன்னு கேட்டோம். அதையும் அவங்க இதுவரைக்கும் காட்டலை. நமக்கு நாம் சொல்கிற வாதங்களை கவனிச்சா தான் அதுக்கு பதில் சொல்லலாம். அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டோம், ஒரு உணவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்குரியது என்ற நம்பிக்கையில் தயாரிக்கப்படும் என்றால் அது ஹராமுங்கிறீங்க. இது அல்லாஹ் அல்லாதவங்களுக்குன்னு தயாரிக்கிறாங்க, படையல் செய்கிறாங்க, பூஜிக்கிறாங்க. அதில் அந்த நம்பிக்கை அடிப்படையில் அது ஹராமாகுதுங்கிறீங்களே, நம்பிக்கை அடிப்படையில் ஒரு பொருள் ஹராமாகுமா? நம்பிக்கை அடிப்படையில் எப்படி யார் அதை ஹராமாக்கினாங்க, அதுக்கு நஸ்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அதையும் கவனத்தில் அவர்கள் எடுக்க தவறி இருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி திருப்ப கேட்டோம், அல்லாஹ் ஒரு உணவை ஹராமாக்கும் போது அந்த ஹராமாக்குற அந்த உணவை நோக்கத்துக்காகவா ஹராமாக்குறான், அல்லது அவன் அதிகாரத்தை வச்சு அல்லாஹ் ஹராமாக்குவான்னு கேட்டிருக்கிறோம். நோக்கத்தின் அடிப்படையிலையா அல்லாஹ் ஹராமாக்குறது, அல்லது அவன் அதிகாரத்திலேயா ஹராமாக்குவான்னு கேட்டோம். அதை அவங்க கண்டுகொள்ளாமே கடந்து போயிட்டாங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறோம், பூஜிக்கப்பட்ட உணவு 4ஆம் தரத்தில் உள்ள சிறுக்கு அப்படின்றார் இல்லையா, ஆதாரத்தை அவர் பேசினதையே காட்டி நாம் கேட்டிருக்கிறோம். சிறுக்க கெட்டகரியா பிரிச்சிட்டாரு. அந்த கெட்டகரியா பிரிச்சிங்களே, அது எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து பிரிச்சிங்க, எந்த ஹதீஸை வச்சு பிரிச்சிங்க? அதுக்கு 4ஆம் தரத்தில் உள்ளது தான் இந்த பூஜிக்கப்பட்டது, அது சிறுக்குங்கிறதுக்கு 4ஆம் தர சிறுக்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? இதையும் அவர் காட்டலை. இது வரைக்கும் என்ன செய்யலை, காட்டலை. இனிமே டைம் எடுத்து காட்டுங்க. 9வது கேட்டோம், சிலைகளுக்கு படையல் செய்யப்பட்ட உணவுகள் அல்லாஹ்வுக்கு இணையாக கருதப்படும் உணவுகளா, அது அல்லாஹ்வுக்கு இணையாக கருதப்படக்கூடிய உணவுகளா? அந்த உணவுகளும் சிறுக்கு தான் அப்படிங்கிறாரு. அவர் தெளிவாக பேசுகிறாரு. படையல் செஞ்சால் அதுவும் சிறுக்கு தான் அப்படிங்கிறாரு இல்லையா, அந்த உணவை சிறுக்காக்குறாரு இல்லையா. அதுக்கு எங்கே தலீல் எடுத்தீங்க? அந்த சிறுக்குங்கிறதுக்கு அந்த படையல் உணவு சிறுக்கு, அதை கொடுங்க, அந்த ஆதாரத்தை கொடுங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறோம், இப்ராஹிம் நபி பிற மதத்தவர்கள் வணங்குவதை விட்டும் விலகினார்கள் அப்படின்னு இதுவரைக்கும் பேசினாங்க இல்லையா. அது உண்மைதான், விலகினாங்கன்றது உண்மை. அதை நாங்களும் நடைமுறைப்படுத்துகிறோம், சிறுக்கில் இருந்து விலகி இருக்கிறோம். அதுக்கும் பூஜை செய்யப்பட்ட உணவுக்கும் என்ன சம்பந்தம்? பூஜை செய்யப்பட்ட உணவு பிற மதத்தவர்களால் வணங்கப்படுற பொருளா, அது வணக்கத்துக்குரியதா என்று நாம் கேட்டிருக்கிறோம். அது இப்ராஹிம் நபியோட கொள்கைக்கு எப்படி சம்மந்தப்பட்டுச்சு? இதுக்கு அவங்க ஆதாரத்தை காட்டி பதில் சொல்லணும். அடுத்தது பூஜை செய்யப்படுற பொருள் கடவுள் என்று நம்புறாங்கன்றதுக்கு அவங்க ஆதாரம் காட்டணும். கடவுள் அப்படின்றதுல ஏதாவது இருக்குதா? பூஜை செய்யப்படுற பொருள் கடவுள் கிடையாது. ஆனால் அதுக்கு அவர் பேசியிருக்கிறாரு. அதை பேசினதை நாம் தேவைப்பட்ட கிளிப்பை போட்டு காட்டிடுவோம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே மறந்துடுறது இல்லையா, அதனால் அதையும் நாம் வச்சிருக்கிறோம். அதுக்கு அவர் தலீல் காட்டணும். பூஜை செய்யப்படுற பொருளும் கடவுள் தன்மை உள்ளது, கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் காட்டணும். இன்னொன்று கேட்டோம்,
முஸ்லீம்களில் ஒரு சாரார் பராத்து ரொட்டி தபர்ரு உண்டு ஏற்படுதுன்னு சாப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் வந்து கடாட்சம் இறங்குது, கடவுளுடைய அருள் இறங்குதுன்னு நம்புகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி முஸ்லீம்கள் நம்புகிறாங்கன்னா அந்த ரொட்டியே அல்லாஹ் ஆகிட்டா அது வந்து கடவுளாகவே மாறிட்டுதா அப்படின்னு நாம் இதை இப்போ கேட்குறோம், அந்த அதோட ஒட்டி கேட்குறோம். அப்போ இது வந்து அவர நிலைப்பாட்டில் என்ன செய்யணும்? பூஜிக்கப்பட்டாலே கடவுள் தன்மை பெறுதுண்டா இந்த ரொட்டியும் அப்படித்தானா உங்க பார்வையில் அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தது வந்து காவிர்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்குறாங்க. அல்லாவே அதை குர்ஆன்ல பல இடங்களில் பேசுகிறான். உதாரணத்துக்கு 41:37 அவங்க சூரியனை வணங்குறதை பற்றி சொல்கிறான். இப்போ இப்ராஹிம் நபி அவங்க வந்து சூரியனை வணங்குறதுல இருந்து, சந்திரனை வணங்குறதுல இருந்து, நட்சத்திரங்களை வணங்குறதுல இருந்து அவர் விலகினார் இல்லையா? அவங்க விலகின மாதிரி எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் சூரியனை விட்டு விலகுவாங்களா? அது சாத்தியமா உங்களால? அப்படி விலக ஏழுமா? நடைமுறை சாத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ இதையெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், விலகுறேன்டா இந்த அண்டத்தை விட்டே போயிடணும், துனியாவை விட்டே வேறொரு கிரகத்துக்கு போயிடணும் அப்படின்னா தான் அது சாத்தியப்படும். அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அடுத்தது வந்து பூஜிக்கப்பட்ட உணவு கடவுளின் சக்தி பெற்ற உணவாக காபீர் நம்புவதால் அது உண்மையாகிருமா? காபீர் தானே நம்புறான், அவன் நம்பிக்கை தானே தவறு. அதில் வந்து கடவுள் சக்தி பெற்றதாக அவன் நம்புறதுனால அது உண்மையா? அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்களா? கடவுள் சக்தி அதுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு மறு பதில் சொல்லணும். உணவு விஷயத்தில் உகில்ல என்ற சொல்ற கருத்து அறுத்தல் தான் என்று மாறிவிட்டது என்று நாம் ஆதாரங்களை காட்டி நிரூபிச்சிருக்கிறோம். அந்த அர்த்தம் மாறல்ல அப்படிங்கிறத அவங்க ஆதாரத்தை காட்டி தான் நிரூபிச்சிருக்கணும். அந்த அர்த்தம் மாறல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த ஆதாரத்தை அவங்க எடுத்து வைக்கணும். அடுத்தது வந்து அகராதி அர்த்தப்படி சப்தமிடுதல் என்ற அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கேட்டது உங்க வாதப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சப்தமிட்டால் தான். அப்ப அகராதி அர்த்தப்படி அந்த வார்த்தைக்கு உகில்ன்றதுக்கு சப்தமிடுதல் என்ற அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் உங்க வாதப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சப்தமிட்டால் தான் ஹராம். அப்படித்தானே வாதமே அவங்க அர்த்தம் வைக்கிறாங்க. அதுல சப்தமிட்டு அறுத்தல் என்ற அர்த்தத்தை எப்படி எடுத்தீங்க? அதுவும் வருமுங்கிறீங்களே. உங்க வாதப்படி சப்தமிடுதல், சப்தமிடுதல் என்று சொன்னா அதுக்கு தான் நாங்கள் அதீச வச்சே நிறுவிட்டோம்ண்டாங்க. சப்தமிடுதல் அப்படின்றாங்க ஒருத்தர். அந்த அறுத்தல், சப்தமிட்டு அறுத்தல் என்றதை எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த அடிப்படையில் அந்த அர்த்தம் எடுத்தீங்கன்னு நீங்க ஆதாரத்தை காட்டி எங்களுக்கு விளக்கணும். அடுத்தது வந்து உகில்லங்கிறது சப்தமிடுதல் என்றால் ஒருவர் சப்தமிடாமல் மனதால் நினைத்து பூஜை செய்தால் அல்லது பிராணியை அறுத்தால் அந்த உணவு உங்களுடைய கருத்துப்படி ஹலாலாகுமா? அப்படி தெளிவாக கேட்டிருக்கிறோம். இதுக்கும் அவங்க பதில் அவங்களோட அமர்வுகளில் எதுலையும் பதில் சொல்லலை. ஒமா உகில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டதை குறிக்கும் என்றால் அது எந்த வகையான சப்தம்? ஆ இ உ ஹா ஹஹா இதா எந்த வகையான சப்தம்? இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நாம கேட்கிறோம். அதையும் அவங்க விளக்க என்ன சப்தம் அதை விளக்கப்படுத்தணும். சப்தம் இடுதல் பொதுவாக போகப்படாது. உகில்ல அப்படிங்கிறத அறுத்தல் என்பதுதான் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம தஃசீர்கள் ஆதாரம் காட்டுறோம் இல்ல. அப்ப உகில்லங்கிறது சப்தமிடப்பட்டது, பூஜை செய்யப்பட்ட உணவு தான் அப்படிங்கிறதுக்கு அவங்க இது பூஜை செய்யப்பட்டதை குறிக்கும்ங்கிறாங்க. இதுக்கு என்ன தலீல்? பூஜை செய்யப்பட்டதுன்னா உகில்ல என்ற ஒரு வார்த்தைக்கு பூஜை செய்யப்பட்டதுங்கிறாரு, அறுக்கப்பட்டதுங்கிறாரு, படையல் செய்யப்பட்டதுங்கிறாரு. இப்படி பல அர்த்தங்களை வந்து ஒரு சொல்லுக்கே பலர் என்ன செய்யறாங்க? ஒரே இடத்துல அமர்ந்துகிட்டு சொல்றாங்க. எந்த அர்த்தத்தை சொல்றீங்க? அறுக்கப்பட்டதா பூஜிக்கப்பட்டதா அதை சொல்லுங்க அப்படி நாம கேட்டிருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாததை சாப்பிடாதீர்கள் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டி இந்த வசனங்கள்ல அறுத்தல் தேவைப்படாத அந்த பொருள்களுக்கு அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட வேண்டும் என்று முடிவெடுக்க இயலுமா? ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் தண்ணி தந்தா, வாழைப்பழத்தை தந்தா, தேங்காயை தந்தா, டீயை தந்தா அது ஹலாலா ஹராமா அப்படின்னு நாம கேட்டிருக்கிறோம். அதை எடுப்பீங்களா? இந்த வசனத்தின் அடிப்படையில் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்லாம பேசாம இருக்கிறாங்க. பதில் சொன்னா நாங்க மாட்டிக்கிற வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால உகில்ல என்ற வார்த்தை பொதுவாக வந்த ஒரு சொல்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? கடைசியா பேசும்போது ஒரு சகோதரர் சில்மி சொன்னாரு, மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹின்றது என்னன்னா, மிம்மா அந்த மான்றது வந்து இதுதான் இல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கும், அது ஆம்மாவாக எல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னுட்டாரு. அந்த ஆம்மாவாக எல்லாத்தையும் எடுக்கும்னா
நாம் அப்பதான் கேட்டோம், அல்லாஹுடைய பெயர் கூறப்படாதவைகளை நீங்க சாப்பிடாதீங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னதை சாப்பிடுங்கிறான். அந்த வசனத்தை ஓதி காட்டி கேட்கிறோம், எல்லாத்தையும் எடுக்கும் இல்லை, மாமிசத்தையும் எடுக்கும், மாமிசம் அல்லாததையும் எடுக்கும்னா நீங்க மற்ற பொருளை எல்லாம் பிஸ்மில் சொல்லாம தந்தா அது ஹலாலா, சாப்பிடலுமா? அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த வசனத்துக்கு எதிராக இருக்குதே அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலை. இப்ப இது பெரிய ஒரு வாதம் மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கும்னாரா, அதுக்கு மாற்றமா அவர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் பக்கத்தில் மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி என்றா என்ன தெரியுமா? அது எல்லாம் இல்லை, அலைஹி அதன் மீதுன்றது அறுக்கிற பிராணியைத்தான் குறிக்கும்ட்டாரு. எப்படிப்பட்ட முரண்பாடு! ஒரே சபையில் உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் முரண்பட்டு பேசுறாங்க. அந்த கிளிப்பை போடுங்களேன். அப்ப ஒரே சபையில இருந்து ஒருத்தர் வந்து அறுக்கிற பிராணி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, என்ன செய்கிறார்கள் என்றால், ரெண்டு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றதற்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துருப்போம். அதனால் என்ன செய்கிறது, பதில் சொல்லப்பட்ட 20 கேள்வியை அதோட அட்டாச் பண்ணி 22 கேள்விக்கு பதில் சொல்லலைங்கிற மாதிரி ஒரு வேலை திட்டத்தை என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி 22 கேள்விக்கு பதில் சொல்லாமல் விடலை. நாங்கள் உங்களுக்கு தேவையான பதில் என்ன செய்யும், நீங்கள் இந்த மன்றத்திலிருந்து போவதற்கிடையில் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம், கவலைப்படாதீங்க. அப்போ அந்த பதில்களை நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம இவர்களை நோக்கி கேட்டிருக்கக்கூடிய ஒரு தொகை கேள்வி இருக்குல்ல, அதையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மறந்துடுறாங்க. அல்லது மக்களுக்கு வந்துட்டு மறந்துடும் அப்படிங்கிற நினைப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க கேள்வி கேட்ட மாதிரி நம்ம பதில் சொல்லலைங்கிற மாதிரியும் கொண்டு போவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. முதலாவது பமாவுகில்ல தொடர்பாக என்ன செஞ்சுருக்கிறோம், பல கேள்விகள் அடுக்கியிருக்கிறோம். முதலாவது என்ன கேட்டோம், உகில்ல என்பது பொது வழக்கில் எல்லா அறுப்பவர்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எல்லா நேரத்திலையும் ஆடு மாடு கோழி எல்லாம் அறுக்கிற நேரத்தில் உகில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. கேள்வி கேட்டோம், பாய் திறந்தாங்களா, பதில் சொன்னாங்களா? அடுத்து என்ன கேட்டோம், ஒரு 50-60 ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டிருந்தோம். அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னு சொன்னால், வஹீல வந்து அறுப்பது, அதாவது வஹீல இருந்து அறுப்பது என்று சொல்வதற்குரிய ஒரு ஆதாரத்தை வஹி அடிப்படையிலிருந்து குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஆதாரத்திலிருந்து எடுத்து தரணும் அப்படி என்று கேட்டிருந்தோம். வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க. குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இதை அறுக்கிறதுக்கு உஹில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டோம். சத்தம் வந்துச்சு அந்த பக்கத்துல இருந்து, சத்தம் வரல. அதே மாதிரி என்ன கேட்டோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அறுக்க போகிற விஷயத்துல அன்னி அதுபகுக்குன்னு சொல்றாங்க, அன்னி உஹில்லுக்கேன்னு சொல்லலை. ஃபிரௌன் தன்னுடைய ஃபிரௌனுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற நேரத்தில் யுதபிஹூன அப்னாஹும், அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொன்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அறுத்தார்கள் என்று சொல்கிறான். யுஹில்லுன என்று அல்லாஹ் சொல்லலை. அதே மாதிரி பக்ராவில், சூரத்துல் பக்ராவில் வருது, பதபஹூஹா, அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மாட்டை அறுத்தார்கள். அதே மாதிரி யாமுருக்கும் அன் ததுபஹு பக்ரா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏவுகிறான் ஒரு மாட்டை அறுக்கும்படி. அங்கேயெல்லாம் என்ன வருகிறது, அன் ததுபஹூன்னு வருகிறது, அன் துஹில்லுன்னு வரல. அதே மாதிரி ஃபஅஹல்லுஹான்னு வரல. அதே மாதிரி லிரப்பிக்க வன் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உமது இறைவனுக்காக நஹர் செய்வீராக, அறுப்பீராக என்று வருகிறதே ஒழிய லிரப்பிக்க ஹில்லங்கிற சொல் வரல. அப்போ இவ்வளவெல்லாம் அள்ளி போட்டும் பொது வழக்கத்தில் பமா உகில்லைங்கிற உகில்லை என்று சொன்னாலே அறுக்கிறதான்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு பெரிய பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறீங்க அப்படின்னு பேசியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு தகுந்த பதில் சொல்லப்பட்டுச்சா? இப்போ பட்டியல் வாசிக்கிறாங்க, விலை பட்டியல் வாசிக்கிற மாதிரி பட்டியல் வாசிக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் ஒரு நியாயத்தோட பட்டியல் வாசிச்சிங்களா நீங்க? பதில் சொல்லாத ஒரு கேள்வி இல்லை என்று சொல்கிற அனைத்து அளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தொடர்பாக ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், அவங்க சொல்றாங்க வந்துட்டு வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்று சொன்னா, மா உஹில்ல லித்தவாகீத், போலி தெய்வங்களுக்கு இஹ்லால் செய்யப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். துபிகைங்கிற அர்த்தம் அதுக்கு அவர் வாயிலிருந்து அது வரல. அதே மாதிரி
துபிகே என்று சொல்லக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய அந்த செய்தியில பலவீனம் இருக்கிறது அப்படின்னு அதையும் எடுத்து வச்சிருந்தோம். அது அடுத்ததாக வந்துட்டு இப்போ ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். அறுக்கும் எல்லோரும் பொது வழக்கில் முஹில்லுன்னு தான் சொல்லுவாங்க. என்னத்தை அறுத்தாலும், என்ன எந்த பிராணியாக அறுத்தாலும், எதுக்காக வேண்டி எந்த நோக்கத்துக்காக வேண்டி அறுத்தாலும் அதை என்ன செஞ்சிருவாங்க, முஹில்லுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த செய்தியை பொறுத்தவரையில், பிஜே வாசித்த அந்த செய்தியை பொறுத்தவரையில் பகவியிலிருந்து வாசிக்கிறார் ரமலானில். அதில் என்ன சொல்கிறாரு, கீலலி குல்லி தாபிஹின் வைல்லம் எஜ்ஹர் பி தஸ்மியத்தி முஹில்லுன். சத்தம் போட்டு பேரை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒருவன் வந்து அறுக்கிறான் என்று சொன்னால் அறுக்கின்ற எல்லோருமே முஹில்லுன்னு தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு, வாசிக்கிறாரு. அதில் என்ன வாசகம் வருது, கீழே கூறப்பட்டது. கூறப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ்வும் ரசூலும் ஏன் கூறல? அப்ப அல்லாஹ் ரசூல் தன்னுடைய வேதத்தில் வந்து அறுத்தல் சப்ஜெக்ட்ல எத்தனையோ இடத்துல பேசுறாங்க. அங்கெல்லாம் ஏன் அந்த இடத்துல அந்த இஹ்லாலுங்கிற வார்த்தை அல்லாஹ்வும் ரசூலும் ஏன் பயன்படுத்தல? அதை ஒரு கேள்வியா வச்சோம், இப்பயும் வைக்கிறோம். அஞ்சாவதா கேட்டோம், ஷிர்க்கை ஆதரிக்கும் வகையில். ஐந்தாவது கேள்வியா வைக்கிறோம், ஷிர்க்கான ஒரு விஷயத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. அதில் என்ன சொல்றீங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வமா உஹில்ல என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க வந்து துபிகை என்று சொல்லியிருக்கிறாங்க, அறுத்தல் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே அதுதான் அதனுடைய அர்த்தம்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம என்ன கேட்டோம், அது வந்து அவர் அர்த்தம் தான் சொல்கிறாரா அல்லது விளக்கம் சொல்கிறாரான்னு கேட்டோம். அர்த்தமா விளக்கமான்னு எப்படி பிரித்து அறிஞ்சிக்கிட்டீங்கன்னு கேட்டோம். வாயை திறந்தாங்களா? இல்லை இப்படி இருந்த அர்த்தம், இப்படி இருந்த விளக்கம், விளக்கம் இப்படி இருக்கும், அர்த்தம் இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு சொன்னாங்களா? நீங்கள் புரியக்கூடிய வகையில் எதையாச்சும் சொன்னாங்களா? அர்த்தமும் அதுதான், விளக்கமும் அதுதான், தஃப்சீரும் அதுதான் என்று குழம்பக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து காட்டிட்டு என்னது அது அர்த்தம் தான் சொன்னார். இப்னு அப்பாஸ் என்ன செஞ்சாராம், அர்த்தம் தான் செஞ்சாராம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இமாம்களை பொறுத்த வரையில தஃப்சீர் என்று சொன்னா எடுக்க மாட்டோம், ஆனா எடுப்பாங்க. தஃப்சீரை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தஃப்சீர் விளக்கத்தை அவங்களுடைய வாயாரே மொழிபெயர்க்கிறாரு பிஜே. எப்படி மொழிபெயர்க்கிறாரு, ஒரு இடத்துல மொழிபெயர்க்கிற நேரத்தில் இந்த தஃப்சீருக்கு வந்து இந்த அறிஞர் எப்படி சொன்னார், அந்த கிளிப்பெல்லாம் நாங்கள் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதை பார்க்கும் பொழுது நாங்கள் சொன்னது உண்மை என்பது நிரூபிக்கப்படும். அறிஞர்களினுடைய தஃப்சீரை பிஜே ஆதாரம் காட்டுறாரு. அதை நம்பித்தான் நீங்களும் என்ன செய்திருக்கிறீர்கள், அந்த தவறான கொள்கைக்கு இப்போ அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், இமாம்களை பொறுத்த வரையில் மொழிக்கு அர்த்தம் சொல்கிற நேரத்தில் அதை நாங்கள் எடுப்போம், ஆனால் குர்ஆனுக்கு தஃப்சீர் சொன்னாங்கன்னா எடுக்க மாட்டோங்கிறீங்க. அது என்ன சட்டம் நாங்கள் கேட்குறோம். மொழிக்கு அர்த்தம் சொன்னாங்கன்னா தப்பு செய்ய மாட்டாங்கங்கிறீங்களே, அப்போ மொழியில் வந்து இமாம்கள் தப்பு செய்யாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரையில் அனுப்புவானோ? தபரிக்கு ஜிப்ரையில் அனுப்பி எப்பா உஹில்லைக்கு அர்த்தம் சொல்ல போற இந்த மாதிரி சொல்லிடாத தப்பு அல்லாஹ் திருத்துவானா? பகவிக்கு ஜிப்ரையில் அனுப்புவானா? ஆலூசிக்கு ஜிப்ரையில் அனுப்புவானா? ஜஸ்ஸாஸுக்கு ஜிப்ரையில் அனுப்புவானா? நீங்கள் சொல்லுகிறீர்களே 900 எழுதப்பட்ட தஃப்சீர், 700 எழுதப்பட்ட தஃப்சீர், 500 எழுதப்பட்ட தஃப்சீர், தஃப்சீர்களினுடைய பட்டியலை போட்டு என்னங்க மக்களை போட்டு வழி எடுக்கிறீங்க? அப்போ இந்த இமாம்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரையில் அனுப்பி மொழிக்கு அர்த்தம் சொல்கிற நேரத்தில் மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க, தஃப்சீர் சொல்கிற நேரத்தில் ஒத்தக்கான்னு சொல்லுங்க. அப்படியா? எந்த கொள்கையை நோக்கி நீங்கள் மக்களை அழைக்கிறீர்கள்? எந்த மாதிரி அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்களை நாங்கள் உருவாக்குவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்த வழியிலே திருப்பி செல்லக்கூடிய தஃப்சீர் குப்பைகளை பின்பற்றக்கூடிய, எது வாங்கினான்னு தெரியல, எது தஃப்சீர்னு விளங்கல உங்களுக்கு, அதை பேசி கொண்டிருக்கிறீர்கள். திரும்ப என்ன செய்கிறோம், 8வதாக ஒரு கேள்வியை வச்சோம். நைசாபூரி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நூலில் வந்துக்கிட்டு எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும், குர்பானுங்கிற வார்த்தையை போட்டு சொல்கிறாரு, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் என்ன செய்யப்படும், அந்த 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 அர்த்தம் கொடுக்கப்படும். வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி அப்படிங்கிறது குல்லுமா யதகர்ரபு பிஹி இலல்லாஹி ரியான் வ சும்அத்தன், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி செய்யப்படுகிற எல்லா வணக்க வழிபாட்டுகளிலும் இந்த இந்த வமா உஹில்ல பிஹிங்கிறது பொருந்தும். இதுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு தெரியுமா? அப்போ ரியா அந்த நைசாபூரி வந்து எல்லா வணக்கத்தையும் சொல்லிட்டாரு, சுஜூதையும் சொல்கிறாரு, ருக்குவையும் சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் அதுக்கு அர்த்தமா என்று இவர் கேட்குறாங்கல்ல, கேட்டாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? ஒன்று சொல்கிறீங்க வமா உஹில்லைக்கு தஃப்சீர் அறிஞர்கள் சரியான அர்த்தம் சொல்லுவாங்க, அவங்களோட வாயாலே சொல்கிறீங்க, மொழி ரீதியாக சரியான அர்த்தம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, மாட்டு கருத்து கொடுக்கலன்னு சொல்கிறீங்க.
திருப்ப சொல்றீங்க இல்லை அது பிழைங்கிறீங்க. தப்சீர் நைசாபூரியிலிருந்து ஆதாரத்தை எடுத்து போட்ட உடனே அவர் இப்போ தப்சீர் நைசாபூரியை நைசா தூக்கி அறிஞ்சிட்டீங்களே. தப்சீர் நைசாபூரி அப்போ நைசாபூரிங்கிற அவரை தப்சீர் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? நீங்கள் தானேப்பா சொன்னீங்க தப்சீரில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த இஜ்மா அடிப்படையில் யோகபித்த முடிவின் அடிப்படையில் சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க, மொழி அர்த்தம் தான் கொடுத்துருக்குறாங்க, மொழிக்கு தான் எடுக்கிறோம்னு சொல்கிறீங்களே. இது என்ன மொழிக்கு எடுத்தீங்களா எடுக்கிறீங்களா எடுக்கலையா என்ன சொல்கிறீங்க? இப்போ அதை பாருங்கள், அதை கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அதே மாதிரி 9வது ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? அவர் நைசாபூரி திரும்ப சொல்கிறாரு, ஹீல வமா உஹில்ல பிஹி என்கிற விஷயத்தில் கூறப்படுகிறது ஐ குல்லு தாஅத்தின் லிகைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக, அல்லாஹ் அல்லாத தெய்வங்களுக்காக வணக்கம் செய்யப்படுகிற எல்லா விதமான வழக்கங்களும் அதுக்குள்ள அடங்கிரும் அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல வாரீங்க? தப்சீரை எடுக்கணுங்கிறீங்களா எடுக்க வேணாங்கிறீங்களா? கருத்து வேறுபாடு இருந்துச்சுங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஒரு நிலைப்பாட்டை சொல்லுங்க மக்களுக்கு. நீங்க இப்போ உங்க கொள்கையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஒரு கட்டத்தில் காமெடியாகவும் இருக்குது, ஒரு கட்டத்தில் பரிதாபமாகவும் இருக்குது. எந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போறான், அதே நேரம் ஒரு ஆப்பத்தையும் கொண்டுட்டு போறான். ஆப்பத்தையும் பூஜை பண்றான், ஆட்டுக்குட்டியையும் பூஜை பண்றான். ஆட்டுக்குட்டியை பூஜை பண்ணா மட்டும் ஹராம், ஏன்னா அதுல சிறுக்கு இருக்குது. ஆப்பத்தை பூஜை பண்ணா அது ஹலாலுங்கிறீங்க. இது என்ன லாஜிக்னு கேட்டோம். ஏதாச்சும் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? ஆரம்பத்தில் என்ன கேட்டோம்? பிஜே ஒரு பச்சை பொய்யை திட்டமிட்டு மக்கள் மத்தியில் பரப்பி அந்த பொய்யின் மீது உருவாக்கிய ஒரு கொள்கை தான் பூஜை செய்யப்பட்டவைகளை சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட கொள்கை என்று எத்தனை தரம் ஆதாரங்களோட அடிச்சு பேசணுமே. உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? மக்கள் மத்தியில் அதை உடைச்சு பேச முடியுதா உங்களால? முடியல. ஏன்னா நீங்க ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு ஒரு தனிநபருக்கு பின்னால போவதற்கு உங்களை தூண்டி கொண்டிருக்கிறது. மேலும் சொல்வதாக இருந்தால், தபரி என்று சொல்லக்கூடிய நூல்ல கைஸ் இப்னு ராஃபி, அதே மாதிரி உக்பா பின் முஸ்லிம் ஆகிய இந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கோயில் பண்டிகையில் அறுப்பதும் ஹலால் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. தபரியில் இந்த செய்தி இடம் வருது. கோயில் பண்டிகையில் அது சில்மி மோலவங்க கேட்டாங்க அந்த கேள்வியை. அதில் என்ன வருது? வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அதுக்கு சொல்றாரு வந்துட்டு மா துபிஹல் ஈதில் கனாயிஸ் கால. அந்த 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க உஹில்லலனா மா துபிஹல் ஈதில் கனாயிஸ், கோயில் பண்டிகைகளில் அறுக்கப்பட்ட பிராணி எங்களுக்கு ஹலால் என்று சொல்றாங்க. வமா உஹதிய லஹாமின் ஹுபுசின் அவ் லஹமின், ஒரு ரொட்டியையோ ஒரு அறுக்கப்பட்ட இறைச்சியோ தந்தா கூட அது எங்களுக்கு ஹலால் என்று சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். ஒன்றும் மிஸ் பண்ணலை. நல்லா கவனிங்க, ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள். சும்மா வாயளவில் சொல்கிற பொய்யான வார்த்தை அல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். இப்பையும் ஒரு சுருக்கமான பதிலை சொல்கிறேன். முதல்ல அவங்க சொல்கிறாங்க தஃப்சீர்களில் இஜ்மாவான முடிவாக இந்த உஹில்ல லிகைரில்லா பிஹி என்பதற்கு அறுத்து பலியிடுதல் தான் வருகிறது என்று நாங்கள் சொன்னோம். இல்லை, அதற்கு மாற்று கருத்தும் வருகிறது என்று சொல்கிறார்கள். மாற்று கருத்து இல்லவே இல்லை என்பது நம்முடைய வாதம் அல்ல, தவறாக புரிகிறாங்க. இஸ்தஹல் என்ற வார்த்தையில் சப்தமிடுதல் என்ற வார்த்தை இருக்குது, உஹில் என்ற வார்த்தையில் சப்தமிடுதல் என்ற வார்த்தை இருக்குது என்றதை நாங்கள் மறுத்தோமா? இல்லை. என்ன சொல்கிறோம்? உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்று வந்த 4 வசனங்களில் அந்த கருத்து உஹில்ல என்பது வமா துபிஹ என்ற கருத்தில் தான் வரும். அதை தான் தஃப்சீர்களில் கண்டவர்கள் நின்றவர்கள் சொன்னதாக சொல்லவில்லை. எப்படி நாங்கள் சொல்கிறோம்? இந்த உஹில்ல என்பதற்கு வலா ஹிலாஃப பைனல் முஸ்லிமின், முஸ்லிம்கள் மத்தியிலே இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்ற அளவுக்கு அன்னல் முராத பிஹி தபிஹது, இதில் தபிஹாவை தான் குறிக்கிறது. இதான் உஹில்ல பிஹா லிகைரில்லாஹி, இந்த தபிஹி இது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்தலின் போதுதான் வருகிறது. இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்ற அளவுக்கு உறுதியான சொல்லாக இருக்கிறது. அப்போ உலகத்தில் கருத்து வேறுபாடே யாருமே மாற்று கருத்து சொல்லவில்லை என்று வராது. பெரும்பான்மையை வைக்குது. பெரும்பான்மையில் இந்த கருத்தில் உள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப உடனே நைசாபூரிட தஃப்சீரை சொன்னோம். நைசா நழுவி விட்டீர்கள் என்று சொன்னார்களே, நைசா தூக்கி எறிஞ்சிருவோமான்னு கேட்கிறார்களே. நைசாபூரி அவர்களுடைய தஃப்சீரில் வந்த விஷயத்துக்கு விளக்கம் கேட்டோமா இல்லையா? நல்ல யோசிங்க, அவதானமாக கேளுங்க. வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, இதானே வார்த்தை. இது
தடை செய்யப்பட்ட உணவு சம்பந்தமாக வருகிறது. தடை செய்யப்பட்ட உணவு சம்பந்தமாக வருகின்ற இந்த விஷயத்துக்கு அவர் அனைத்து தாத்துகளையும் குறிக்கும் என்கிறார், அனைத்து கட்டுப்படுதலையும் குறிக்கும் என்கிறார். அனைத்து கட்டுப்படுதலையுமே இது குறிக்குமா? குறிக்காது. கட்டுப்படுதல் தாத் என்பதில் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, வணக்க வழிபாடுகள் இருக்குது, ஏனைய விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு இந்த உஹில்ல என்ற வார்த்தை பொருந்துமா? பொருந்தாது. அப்போ பொருந்தாதது ஏன் காட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எதை காட்டுறோம்? ஒருத்தர் உஹில்லன்றதுக்கு ஏதாவது பெரை அடிக்கிறன்றது கூட கருத்து சொல்லலாம், அதை காட்டவில்லை. முஃபஸ்ஸிரீன்களுடைய இஜ்மாவாக இந்த இஹ்லால் என்பது அந்த காலத்து மக்களுடைய நடைமுறையாக எது இருந்தது? முஃபஸ்ஸிரீன்கள் இஜ்மாவாக சொல்கிறார்கள். அதுதான் பெரும்பான்மையான கருத்து. ஒரு மொழிக்கு எது இஜ்மா? இஜ்மா என்றால் எல்லாரும் 100க்கு 100 ஒன்று சேருவதா இஜ்மா என்பது? அதை புரிய மாட்டீங்களா? பெரும்பான்மையில் ஒரு மொழிக்கு கருத்து ரீதியாக மக்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் அர்த்தம். அப்படித்தான் நாங்கள் புரிய வேண்டும் என்பதை தெளிவாக நாங்கள் எல்லாமே நடைமுறையிலேயே புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இதை சொல்லிட்டார், ஒருத்தர் அதை சொல்லிட்டார், ஏன் நைசாபூரியிட ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கிட்ட ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லி புரியாத மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பெரும்பான்மையில புரிகிறார்கள். இப்ப நாங்க கூட இந்த சமூகத்தில் இந்த கருத்தை சொல்லி பெரும்பான்மையிலே மக்கள் இதை புரிந்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை போன்றவர்கள் சிறுபான்மையாக இது தவறு அப்படி இப்படி என்று புரியக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் பெரும்பான்மையை வச்சு ஒன்று முடிவெடுத்தால் அதுதான் மார்க்க கருத்தாக, அந்த மொழியின் கருத்தாக வந்த பிறகு மார்க்க கருத்தாக வரும் என்பதை சொல்கிறோம். முஃபஸ்ஸிரீன்கள் இல்ல மொழிக்கு விளக்கம் சொல்லணும். யாரு சொல்லணுமாம்? மொழிக்கு விளக்கம் சொல்லணும் லுகத்தை சேர்ந்தவர்களாம். பாருங்க, அப்ப முஃபஸ்ஸிர் என்றவர் லுகத்து தெரியாதவர் தான் முஃபஸ்ஸிர்லா வந்து நிற்பாரா? தப்சீர்களுக்கு அடிப்படையான விதி என்ன? இந்த லுகத்தில் இருக்கணுமா இல்லையா? லுகத்தை வைத்து வசனத்தை, குர்ஆன் வசனத்தை விளங்கக்கூடிய ஆற்றலோடு அடுத்தது என்ன இருக்கணும்? குர்ஆன் சம்பந்தப்பட்ட உலூமுல் குர்ஆன் தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு உசூலுல் தஃப்சீர் தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறகு அந்த குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை எப்படி மேட்ச் பண்ணி இந்த குர்ஆனுக்கு விளக்கமா சொல்ல, இது பலவிதமான விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அப்ப லுகத் என்றது அடிப்படையான விஷயம். இங்க தஃப்சீர்ல எதை எடுக்கிறோம்? நாங்கள் மொழி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் எடுக்கிறோம். தஃப்சீர்கள் எல்லாத்தையும், அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன மாதிரி திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். குர்ஆன் வசனத்தை காட்டுறாங்க, ஆய்வு செஞ்சு என்ன எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? தபுக என்ற வார்த்தை குர்ஆன்ல எங்கெல்லாம் வருதோ அதை அப்படியே போட்டாங்க. தபுக என்ற வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க வந்து விட்டது. அதுபவுக்க என்ற அவர் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலிடுறதை பத்தி பேசினாரா? இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க, நான் உங்களை அறுத்து பலியிடுவதாக. இப்ராஹிம் நபி எப்படி காட்டுறாங்கண்டா, வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்வதை போன்று இப்ராஹிம் நபியும் அவருடைய மகனை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இஹ்லால் செய்வதற்கு சென்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கே இஹ்லால் செய்வதற்காக சென்றார்கள். இஹ்லால் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்துல வந்து நிக்குது. அதை புரியுறாங்கல்ல? அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை ஒரு பிராணியின் மீது சொல்லும் போது அவர்களுடைய குரல்களை உயர்த்துவார்கள். அந்த குரல் உயர்வு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய அறுத்தல்ல வந்து நிற்கும். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனா இருக்கும் போது அல்லாஹ் அல்லாத சிலைக்கு அவர்கள் அறுத்தார்கள். ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களுடைய ஆண்களை கொலை செய்வதற்கு கட்டளையிட்டான். யுதப்பியூன அப்னாஹும் வயஸ்தஹியூன நிசாஹும் என்று வருகிறது. ஆண்களை அப்படியே தபுஹ் செய்ய வேண்டும். யாருக்கு? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு தபுஹ் செய்யணும் என்று வந்தா வரவில்லை. அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் தத்பஹுல் பக்கரத, நீங்கள் ஒரு பக்கராவை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நல்லா பாருங்க, கான்டெக்ஸ்ட பாருங்க. அல்லாஹ் கட்டளையிட்ட அல்லாஹ் அல்லாதவனுக்கு அறுத்து பலியிடவா கட்டளையிடுவான்? அல்லாஹ் யாருக்கு கட்டளையிடுவான்? அல்லாஹ் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாட்டை அறுத்து அந்த மாட்டொரு பகுதியை எடுத்து கொலை செய்யப்பட்டவர் மேல அடிச்சு அவர் உயிரோடு திரும்ப வந்து தன்னை கொலை செய்தவர் யார் என்று சொல்லிட்டு போவார் என்று சொன்ன விஷயத்துல இந்த தபுக எப்படி காட்டுறாங்க? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தபுகு செய்வதை போன்று காட்டுகிறார்கள். அப்ப ஒரு கன்டெக்ஸ்ட் படி முன்பின் வசனங்களை வைத்து குர்ஆனை அணுகுவதற்கு அடிப்பட்ட அறிவே இல்லாத நிலையில் இவர்கள் வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மா உஹில்ல என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மா உஹில்ல லித்தவாகிதி, மா உஹில்ல லித்தவாகிதி. மீண்டும் கவனியுங்கள், மா உஹில்ல லித்தவாகிதி, தீய சக்திகளுக்காக இஹ்லால் செய்யப்பட்டவை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாற்று விளக்கம் சொன்ன மாதிரி சொல்றாங்க. மா உஹில்ல லித்தவாகிதி, மா உஹில்ல என்றால் அதான் சர்ச்சைக்குரிய தலைப்பு.
அறுத்தலா படையலா? அதான தலைப்பு. மா உகில்ல இஹ்லால் செய்தது யாருக்காக? லித்தவாகீத்தி. இங்க லித்தவாகீத்தி என்பது வமா உகில்ல லி கைரில்லாண்டு வருதே. அந்த லி கைரில்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற இடத்தில் லித்தவாகீத்தி என்று வருகிறது. இதை சிந்திக்காம இப்னு அப்பாஸ் லித்தவாகீத்தி என்று சொல்லிவிட்டார்கள். லித்தவாகீத்தி சொல்லலாம், லில் அஸ்னாம் சொல்லலாம், லில் அவுசான் சொல்லலாம். அல்லாஹ் அல்லாதவர்களுடைய சக்தியை சொல்ல நாங்களே வாதத்தை வச்சோமா இல்லையா? அப்ப புரிய மாட்டீங்களா? சவுண்டு பிரச்சனையா, புரிதல்ல பிரச்சனையா, எது பிரச்சனை உங்களோட என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததா பாருங்க, இவங்க ஒரு கிளிப்பு போட்டாங்க தானே. என்ன சொன்னார் தெரியுமா? சகோதரர் சில்மி அவர்கள், சகோதரர் கபீர் அவர்கள் சொன்னதாக நாங்கள் முரண்பட்டு பேசியதாக பச்சையாக பொய் சொல்லி விட்டார்கள், அவதூறு சொல்லி விட்டார்கள். ஏண்டா பேசுறது ஞாபகத்தில் இல்லை. நம்மள என்ன சொல்றாங்க? யாரோ சொன்னதை வந்து பேசுறோமா? யாரோ சொன்னதை பேசுறத இப்படி பேசலாமா? கொஞ்சம் சிந்திங்க மக்கள். இந்த விஷயத்துல ஒரு விளக்கம் இல்லாமல், ஒரு தேடல் இல்லாமல், ஒரு ஆய்வு இல்லாமல் இப்படி பேசலாமா? பேச முடியாது. அவங்கட நிலைமை என்ன தெரியுமா? அது ரிவர்ஸ் ஆகுது. இப்ப எப்படி ரிவர்ஸ் ஆகுது? யாரோ சொன்னதை நாங்க பேசுறேன்னு சொல்லி தாம் பேசுறதே தெரியாம பேசுற அளவுக்கு ஆகிருச்சு. இப்ப சகோதரர் சில்மி பேசியதை காட்டுங்கள். முதலாவது கிளிப்ல உள்ள விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். முதலாவது என்ன சொன்னார்? வலா தகுலு மிம்மா துக்கிர ஸ்முல்லாஹு அலைஹி என்று வருவது பிராணிகளை தான் குறிக்கும் என்று சகோதரர் கபீர் சொன்னார். நாங்க கேட்ட என்ன கேள்வி? அல்லாஹ் சொல்கிறானே, அல்லாஹ்ட பேர் சொன்னதை மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கும்போது இங்க இஸ்முல்லாஹ் அலைஹி என்று வருது, இஸ்முல்லாஹி அலைஹி என்று வருகிறது. அதன் மீது என்றா அது பிராணி என்று நாங்கள் முடிவெடுப்போம். நாங்க முடிவெடுப்போம், நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் சொல்லுதல் என்றால் பிராணியையும் குறிக்கும், பிராணி அல்லாததையும் குறிக்கும் தானே. அப்ப நீங்க பிஸ்மி சொல்லிதான் கத்திரிக்காவை கொடுக்கணும் என்று சொல்லுவீங்களா? பிஸ்மி சொல்லிதான் எங்கர்மாவை கொடுக்கணும் என்று சொல்லுவீங்களா? பிஸ்மி சொல்லிதான் ரத்திமாவை கொடுக்கணும் என்று சொல்லுவீங்களான்னு கேட்டோம். அதுக்கு சகோதரர் கபீர் என்ன சொன்னார்? அதெல்லாம் நாங்க கத்திரிக்காய்க்கு சொன்னோமா, வாழைப்பழத்துக்கு சொன்னோமா, பண்டக்காக்கு சொன்னோமா? இல்லையே. எதுக்கு சொன்னோம்? அது வந்து நாங்க பிராணிக்கு தான் சொன்னோம் என்று அவர் சொன்னதை நாங்க ஏற்கனவே போட்டு காட்டினோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. பமா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, என்னது? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாதவற்றை மிம்மாலாம் யுதுக்கர் ஸ்முல்லாஹி அலைஹி, எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதனை நீங்கள் சாப்பிடாதீர்கள்ங்கிற குர்ஆன் வசனத்தை சொல்றாங்க. எதில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதனை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்றால் அது வந்து கத்தரிக்காய் குறிக்குமா? அது வந்து உருளைக்கிழங்கு குறிக்குமான்னு கேட்குறாங்க. கத்தரிக்காயை உருளைக்கிழங்கை அந்த வசனம் குறிக்காது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறை ரீதியாக விளக்கம் சொல்லிட்டாங்களே. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளுக்கு தான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளை அறுக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளுக்கு தான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளை அறுக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளுக்கு தான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லுதல் என்பது பிராணிகளை அறுக்கும் பொழுது, பிராணிகளை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தாங்க, அறுத்து காட்டினாங்க. அப்படி அறுக்கப்படாத தின்ன வேணான்னு தெளிவுபடுத்தினாங்க, செஞ்சு காட்டினாங்க. இப்ப அதை சொல்லிட்டு சகோதரர் சில்மி என்ன சொன்னார்? இஸ்முல்லாஹி அலை இமாம் தபரி அவர்கள் விளக்கம் சொல்வதாக வந்தார்கள். இமாம் தபரி வக்கால ஆஹரூன் என்று சொல்கிறார். ஆரம்பத்தில் துபிக சம்பந்தமா எத்தனை பேர் சொன்னார்ன்றதை கூட விளங்கப்படுத்தல. 7 கருத்து சொல்றாரு. 7 பேருடைய சொற்களை காட்டி இவங்க துபிகன்ற கருத்தை தான் ஆணித்தரமா சொல்றாங்க. உஹில இஹ்லாலுக்கு சொல்லிட்டு 3 ஆதாரங்களை வச்சாங்க. அதுல 3ல 2 சொன்னாங்க, 3வது இப்ப சொல்லி இருக்கிறாங்க. 3வது கம்ப்ளீட்டா வாதமா வைங்க, பதில் இன்ஷா அல்லாஹ் நெருப்பு போல் வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க அந்த 2 சொன்னீங்களே, அந்த 2 சொல்லும் போது சகோதரர் சில்மி சொன்னார், என்ன சொன்னார்? இமாம் தபரி அவர்கள் அங்க வமா துபிய என்று இங்க வமா இஸ்முல்லாஹி அலை என்று சொன்னா துபி என்ற கருத்தில் சொல்லவில்லை. அப்ப அல்லாஹ்ட பேரை நீங்க வேற ஒன்றுக்கு சொன்னீங்கடா, எதுக்கு சொன்னாலும் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட பேரை கத்திரிக்காய்க்கு சொன்னாலும் இறைச்சிக்கு சொன்னாலும் அது குறிக்கும் என்றார். அதிகமானக்கள் வேற கரு சொல்லிக்கிறாங்க. சொல்லும்போது அவர் வாதம் என்ன வைக்கிறான்னு கேட்டா, மாதுக்கிற அழகி கைரு இஸ்மில்லா, அதுல வந்து கைரு இந்த மாதுக்கிற அழகி என்ற வார்த்தை வருது இல்லையா, அதுக்கு எதுக்கு மீட்டுவீங்க, எங்க மீட்டுவீங்க, அது எதை குறிக்கும் தெரியுமா? அது பிராணியை மட்டும் தான் குறிக்கும் என்று சொல்றாரு. தபரிக்கே இவர் விளக்கம் சொல்றாரு. தபரி அவர் உள்ளத்துல அதான் நினைச்சுக்கிறாரு. அதுக்கு இவர் உள்ளத்தை புரிஞ்சு விளங்கின மாதிரி அதுக்கு தான் விளக்கம் சொல்லணும். அவ தபரியில வந்து 2 அர்த்தம், துபிகன் அர்த்தம் மீக்கிற துபிகை எல்லாம் வேற விளக்கம் சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் வரான்னு அர்த்தம்.
துபிகன்னு முன்னுக்கு சொல்லப்பட்டால் அதுக்கு வேற கருத்து சொல்லப்பட்டால் அப்ப அறுக்கிற சப்ஜெக்ட் அல்ல, வேற ஒன்றை தான் குறிக்கும். அழகி என்று சொல் எதுக்கு மீளு தெரியுமா? கடவுளுக்கு முன்னால் நீங்க எண்ணத்தை கொண்டு வச்சாலும் கூட அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அது அந்த அர்ப்பணிக்கிறது குறிக்கும். துபிகன்னு முன்னுக்கு சொல்லப்பட்டால் அதுக்கு வேற கருத்து சொல்லப்பட்டால் அப்ப அறுக்கிற சப்ஜெக்ட் அல்ல, வேற ஒன்றை தான் குறிக்கும். அழகி என்று சொல் எதுக்கு மீளு தெரியுமா? கடவுளுக்கு முன்னால் நீங்க எண்ணத்தை கொண்டு வச்சாலும் கூட அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அது அந்த அர்ப்பணிக்கிறது குறிக்கும். துபிகன்னு முன்னுக்கு சொல்லப்பட்டால் அதுக்கு வேற கருத்து சொல்லப்பட்டால் அப்ப அறுக்கிற சப்ஜெக்ட் அல்ல, வேற ஒன்றை தான் குறிக்கும். அழகி என்று சொல் எதுக்கு மீளு தெரியுமா? கடவுளுக்கு முன்னால் நீங்க எண்ணத்தை கொண்டு வச்சாலும் கூட அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அது அந்த அர்ப்பணிக்கிறது குறிக்கும். தெளிவான வார்த்தை. அதாவது தபரி அவர்கள் ஆரம்பத்தில் துபிக சொல்லிவிட்டார்கள், பிறகு இஸ்முல்லாஹி அலைஹி என்கிறார். அதனால இந்த கருத்து துபிகவை குறிக்காது, கடவுளுக்கு முன்னால் எதை வைத்தாலும் அது குறிக்கும். இதுதானுங்க முரண்பாடு. அவர் சொல்கிறார் கத்திரிக்காவை குறிக்காதண்டு, இவர் சொல்கிறார் கடவுளுக்கு முன்னால் எதை படைத்தாலும் குறிக்கும். இப்ப யாரு வந்து இட்டு கட்டினா, யார் உங்களுக்கு நீங்க சொல்லாததை யாரு சொன்னா? லைவ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா இறக்கி இருக்கிறோம், லைவ்ல இருந்தே ஃப்ரெஷ்ஷா இறக்கி என்னண்டா இவங்க நினைச்சிட்டாங்க போல, நாங்க அதை பார்த்துட மாட்டோம், விளங்காம தான் சொன்னோம் என்ற மாதிரி நினைச்சு தபரி அவர்கள் துபியா என்ற கருத்தில் இஸ்முல்லாஹி அலைஹி சொல்லவே இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், தபரி அவர்கள் துபியா என்ற கருத்தில் இஸ்முல்லாஹி அலைஹி சொல்லவில்லை தானே? நீங்க சொல்லுங்க விளக்கம். இஸ்முல்லாஹி அலைஹி அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்பட்டதை உண்ணுங்கள், அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படாததை உண்ணாதீர்கள். 6:118 6:119 என்ன விளக்கம்? ஒரு விளக்கத்துக்கு 2 பேர் ஒரு மசூரா பண்ணி வேணுமெண்டா 5 நிமிஷம் பிரேக் எடுப்போம். ஒரு மசூரா பண்ணி ஒரு முடிவை சொல்லுங்க. பிராணியை மட்டும் குறிக்குமா, பிராணி அல்லாத அனைத்தையும் குறிக்குமா? பிராணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை கிளிப்பினூடாக அந்த கிளிப்பில் என்ன சொல்லப்பட்டு என்பதையெல்லாம் புரியாமல் அதை என்ன செய்யறான வாதமாக எடுத்து வச்சிருக்கிறார். உண்மையில் நீங்கள் பாருங்கள், நான் என்ன சொன்னேன்னு புரிய மாட்டேன், கபீர் என்ன சொன்னால் புரிகிறார் இல்லை. குர்ஆனில் வார வசனத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுது அதை தான் குழு மிம்மாலம் இதுக்கரஸ்முல்லா அலை, மிம்மா துக்கரஸ்முல்லா அலைன்னு பல அர்த்தம் வருது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுவது சாப்பிடுங்க என்ன அர்த்தம்னு கேட்டால் அறுக்கிறது தான் அது குறிக்கும். ஏன்னு கேட்டால் உதாரணத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு, அங்கே வந்து தக்பீர் பண்ணி அறுத்து சாப்பிடுறது மட்டும் அடிப்படை கிடையாது, விளங்குதான், அதை அழகாக விளங்கப்படுத்தினார். எனவே அந்த வசனத்தில் சொல்லுகிற செய்தி என்பது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்து சாப்பிடணும்னு குர்ஆன் வசனம். நான் சொன்ன செய்தி எதுன்னு கேட்டால் இன்னொரு கடவுளோட சம்பந்தப்பட்டு சொல்லுகிற விளக்கத்துக்கு, வமா உஹில்ல லிகைரில்லா பிஹி என்ற விளக்கத்துக்கு அதில் தபரி இமாம் வந்து விளக்கம் சொல்கிறார். லிகைரில்லா இன்னொரு கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது ஒன்று மாதுபிக என்ற அர்த்தம் இருக்கிறது. மாதுபிக என்பது அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுறதை குறிக்கும், இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. சரி, அந்த அர்த்தம் மட்டும் இல்லை, வேற அர்த்தம் இருக்கிறது. மா துக்கிர் அலைஹி கைரு இஸ்மில்லா. அங்கே அர்த்தம் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கடவுளுக்கு முன்னால் நீங்கள் வந்து எந்த பொருளை வைத்தாலும் கூட அதை வைத்து முருகண்ட பெயரோ யாருடைய பெயரை சொல்லினாலும் அந்த கூறப்படுகிற எல்லாமே ஹராம்னு சொன்னேன். இதில் என்ன முரண்பாடிக்கிறது? இங்கே குர்ஆனில் வசனத்துக்கு அங்கே வந்து என்ன அர்த்தம்? அறுக்கிறதா அர்த்தம். அது ஏண்டா அந்த பிஸ்மில்லா சொல்லாமல் தக்பீர் சொல்லாமல் சாப்பிடக்கூட பேசிக். ஆனால் இன்னொரு கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக என்ன பிஸ்மி சொல்லணும், சொல்ல இல்லையோ. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு வந்து ஒரு ஆடை என்ன செய்கிறான்னு கேட்டால் அறுக்கிறாரு. ஆடை அறுக்கும் போதோ அல்லாஹ்வுடைய பெயர் சொன்னோம் சொல்லி சும்மா அறுக்கிறாரு, அது ஹராம். அது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிட்டாரு, கடவுளுக்கு முன்னால் சொன்னாலும் கூட அல்லாஹ்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அந்த கடவுளுக்கு முன்னால் உள்ள விஷயத்தில் பிஸ்மி சொன்னாலும் பிஸ்மில்லா சொல்லாட்டி ஹராம். வீட்டில் ஒரு இறைச்சி சாப்பிட போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சும்மா செய்ய முடியாது, ஒருத்தன் அறுக்கலை, தக்பீர் பண்ணலை, தக்பீர் பண்ணாமல் சாராண்டா நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு உணவை தாரான், அதுக்கு தக்பீர் பண்ணணுமா? அது சாப்பிடலாம். தக்பீர் பண்ணி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறது என்பது பிராணிக்கங்க அந்த வசனத்தில் விளக்கம். இந்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது அந்த அறிஞர்களுக்கு மத்தியில், தஃப்சீர் உலமாக்களுக்கு மத்தியில், முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் பல கருத்து இருந்துச்சு. ஒரு கருத்து துபிகை என்று சொல்லும், உஹில்லைக்கு துபிகைன்னு அர்த்தம் இருக்கிறது, அப்போ அறுத்து பழின்னு அர்த்தம் இருக்கிறது. அப்போ இன்னொரு அர்த்தம் என்ன? அப்போ அறுக்கிறது தவிர, அப்போ அறுக்கிறதையும் குறிக்கும். அறுக்கிறது கடவுளுக்கு முன்னால் எண்ணெயெல்லாம் கொண்டு வச்சு
இன்னொரு கடவுளுடைய பெயரை ஒப்புவிக்கிறீங்களோ அதெல்லாம் குறிக்கும்னு சொன்னது. அப்போ கபீர் சொன்ன என்ன இடத்துல சொன்னார் என்று புரியாமல், நான் எதுக்கு விளக்கம் சொன்னேன்னு புரியாமல் சிறான்னு கேட்டால் 2 கிளிப்பையும் காட்டி மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறான்ற செய்தி நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். ஒன்று. அடுத்த என்ன சொல்லலான்னு கேட்டால், சரி இந்த துபிகை தபக வார்த்தைக்கு தானே அது நீங்கள் காட்டுறீங்க, நிறைய காட்டுறீங்க, அதெல்லாம் இன்னொரு கடவுளோடு சம்பந்தப்பட்டு வருகிற பொழுது அப்போ உயிரில் தான் வரும். நீ பொதுவாக ஆட்டை இருக்க மாட்டை இருக்கிறது, அதே நேரத்தில் கோழி இருக்கிறது, மனுஷன் இருக்கிறது, இது மாதிரி வரக்கலை அப்போ தபை தான் வரும். பெரிய ஒரு ஆய்வு. நான் என்ன கேட்டேன்னு கேட்டால், இது எப்படி கண்டுபிடிச்சார் இவர்? இல்லை, இந்த அபக என்ற சொல் எதுக்கு? அது இன்னொரு கடவுள் சம்பந்தப்பட்டு வரக்குள்ள அதுக்கு வரவே வராது. எந்த அறிஞர் சொன்னார் அப்படி யார் சொன்னா? என்ன விதிக்கு, என்ன விளக்கணைக்கு? அதை சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, அதே வசனத்தில் தெளிவாக இருங்க. வமா துபிக அல நுசுபுன்னு வருது. நுசுபு வமா துபிக அல நுசுபன்னு என்னப்பா அது? என்னது பேசுறது? அது சாதாரண கோழியா இருக்கிறது, மாட்டை இருக்கிறத பேசுறது அர்த்தம். அது தபக என்பது நுசுபோட இணைச்சு வருது. உங்க கருத்து என்ன வச்சீங்க நீங்க? இன்னொரு கடவுளோட சம்பந்தப்பட்டு வருகிற பொழுது, அறுக்கிற பொழுது அதுக்கெல்லாம் அது உயிரில் தான் வரும். ஆனால் தபகன்னு சாதாரண அறுக்கிறத பயன்படுத்தப்படும். அப்போ இங்கே வருது ஒமா துபிக அல நுசுபு. என்ன நுசுபு என்ன அர்த்தம்? எதை சொல்லப்படுது? அப்போ சாதாரண அறுக்கிறது சொல்லப்படுற விஷயமா? அப்போ ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்படுது நமக்கு எதிராக நிற்குமே என்று பார்க்காம வைக்கிறது. ஏன் வைக்கிறது தெரியுமா? என்னடா பொதுமக்களை ஏதாவது அந்த வசனம் வெயிட்டான வாதாமல் இருந்தீங்க, வெயிட்டான வாதாமல் இருந்தோடனே இதுக்கு ஏதாவது பதில் சொல்லி மக்களை என்ன செய்யணும், நம்ம கொள்கைக்கு திருப்பிடணும். இந்த வசனத்தை வச்சு என்ன செய்யலான்னு கேட்டால் மக்கள் நினைக்கிறான், சரிதாங்க, வஹியிலிருந்து தபக என்ற வார்த்தை என்பது நபிகள்லாம் காலத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கேயுமே உஹில்ல என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லையே. மக்கள் யோசிக்கிறாங்க, இல்லை இவங்க தான் தப்பு செய்கிறாங்க, இவங்க தவறு செய்கிறாங்க. அதுக்கு இவராக கண்டுபிடிச்சி ஒரு ஆய்வு செஞ்சார். இதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அடுத்தது வாரேன். அந்த நிர்பந்த நிலையில் ரீதியாக நமக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கிறோம். என்ன கேள்வி கேட்டோம்னு கேட்டால், இப்போ பஸ்ஸில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் போகிறீங்க. இலங்கையிலேக்கிற எந்த பஸ்ஸில் போனாலும் கூட பொதுவாக இசை இல்லாத பஸ்ஸு கிடையாது. அப்போ இசை என்பது ரசூல்லா காலத்தில் எப்படி நடந்து கொண்டாங்கண்டா, இப்னு உமர் அலி இசை கேட்டுன்னு காதில் கையை ஓட்டிக்கொண்டு வேறு திசை நோக்கி போனார். வேறு திசை நோக்கி போயிட்டு சொன்னார், ரசூலா இப்படி தான் நடந்து கொண்டாங்கன்னு செய்தி சொல்கிறார். அப்போ இசை சத்தம் காதில் விழக்கூடாது, திசை மாற்றினார். இதான மார்க்கம், இதான் இஸ்லாம். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ பஸ்ல எல்லாம் போயிடறாங்கப்பா, எப்படி போகிறது? வேற அந்த ரசூலாவை புறக்கணிச்சிக்கிறாங்க. ரசூலா புறக்கணிச்சனால எனவே இசை என்பது தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. தவிர்க்க முடியாமல் இருப்பதனால இசை ஹலால் அப்படி பத்தா கொடுத்துருங்க. அப்படி பத்துவா கொடுப்பீங்களா? நிர்பந்தம் சொல்லுவீங்களா? ஒன்று முடியல, ஒன்று ஏழல்ல, அதுக்கு கஷ்டமா இருக்கிறது, எங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலைமை வந்தா நிர்பந்தம். அப்படி போங்க. ஹலால் கொடுத்துட்டு முடி எடுக்கிறதில்ல. இவங்களோட வாதம் எப்படி தெரியுமா? ஹலால் பத்துவா கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு அப்படி ஒரு பத்துவான்னு இப்படி அவர் மார்க்கத்தை முடிவு எடுக்கிற. இது ஒரு கேள்வி கேட்டோம். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் எல்லாருமே பஸ்ஸில் தான் வந்திருப்பீங்க, வரக்குள்ள பாட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ இவங்களோட கருத்து பார்க்குற பொழுது என்ன இப்போ என்னங்க செய்கிற? இப்போ நம்ம பஸ்ஸில் போக முடியாத, அப்போ அந்த இப்போ என்ன செய்யறது? நம்ம மார்க்க அழகான மார்க்கங்க, நிர்பந்தம். நீங்கள் தாராளமாக போங்க. இஸ்லாம் மார்க்கம் அழகிய மார்க்கம். இது மாதிரி தான் எல்லாரும் நிர்பந்தம், சில விஷயம் நிர்பந்திக்கிறது. இன்னொரு சில கேள்வி கேட்டுருவோம். உதாரணத்துக்கு நம்ம எல்லாமே கரண்ட் யூஸ் பண்ணுறோம். கரண்ட் யூஸ் பண்ணுகிற பொழுது கொஞ்சம் மிஸ் ஆகினா வட்டி போட்டுரும். அது அப்படி நடக்குது தானே? இப்போ இதனால் என்ன முடிவு எடுக்கும் தெரியுமா? வட்டி நிரந்தர நரகத்திட்டு செல்லும். வட்டி அல்லாவோட யுத்தத்துக்கு அழைக்கிற அளவுக்கு பயங்கரமான குற்றம். எனவே எந்த கரண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியலை. எனவே கரண்ட் யூஸ் பண்ணுறது ஹலால் சொல்ல போகிறீங்க, நிர்பந்த நிலையில் எங்களுக்கு அனுமதி அப்படி சொல்ல போகிறீங்களா? அப்படியே முடிவு எடுக்கிற? இல்லை, கரண்ட் யூஸ் பண்ணுறது வட்டி தான், சம்பந்தப்படுதான், எங்களுக்கு தவிர்க்க முடியலங்க, தவிர்க்க முடியும் தான், அது ஹலால் அப்படி முடிவு எடுப்பீங்க. நிர்பந்த நீரில் ஹலால் சொல்ல போகிறீங்களா? நிர்பந்த நீரில் ஹலால் அப்படி தான் முடிவு எடுக்கணும். அது மாதிரி இன்னொரு சில செய்தி சொல்கிறேன் பாருங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனால் எப்போவுமே அங்கே ஜட்ஜ் வருவார், கொஞ்சம் எலும்பணும். ஒருத்தருக்கான எலும்ப முடியுமா? என்ன தௌஹீத் என்ன பேசணும்? எவருக்கான யாருக்கான எலும்பக்கூடாது தானே? இப்போ கோர்ட்டுக்கு போய்த்து யாருக்கா ஜட்ஜ் நான் எலும்ப மாட்டேன், உட்காந்துருப்பேன், ஒரு தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்களே. இல்லை நான் மார்க்கத்தை பின்பற்ற போகிறேன் அப்படியே சொல்லுவீங்க. என்னங்க மார்க்கத்தை புரிஞ்சிக்கிறீங்க? என்ன முடிவெடுப்பீங்க? இல்லைங்க அது நிர்பந்தங்க, முடியலைங்க. அப்போ நிர்பந்த நிலையில் மார்க்க தடை தான். ஆனாலும் எங்களுக்கு என்ன செய்யறது? நிர்பந்த நிலையில் அனுமதி அப்படி தானே சொல்லணும்.
அப்படிதான் முடிவெடுக்கணும், அப்படிதான் அறிவாளி முடிவெடுப்பான், மார்க்கத்தை பின்பற்ற முடிவெடுப்பான். இவங்களோட அடிப்படையை பார்த்தோம்னா எப்படி எல்லாமே அலாலாக்குறது, எல்லாம் அலா லேசா இப்போ எல்லாருக்கும் லேசிப்பேன். யாரெல்லாம் மார்க்கத்தில் விலையை கொஞ்சம் தூரமாக போகிறானோ அவனுக்கெல்லாம் இந்த மார்க்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து பொங்கல் சாப்பாடு டேஸ்ட்டு தான் இங்கே தின்னுக்க முடியாமல் கொஞ்சம் விருதிப்பான். அவனுக்கெல்லாம் இப்போ சொன்ன உடனே பிஜே சொல்கிற கருத்தும் சரி, அவன் வேற ஒன்றும் போக மாட்டான். டேஸ்ட்டுக்கு நீ மார்க்கத்தை பார்த்தியா, ஆய்வு பார்த்தியா, ஆய்வுங்க டேஸ்ட் நம்ம தின்னணும் நமக்கு. அப்படி தான் நிறைய பேர் முடிவெடுத்திக்கிறான். ஏன்னா மாற்று மதாக்கள் ஈக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியலைங்க, எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல முடியலைங்க, அவன் கேட்குற கேள்விக்கு அங்கே பதில் சொல்ல முடியல, அவனை நிறைய பிஸ்னஸ் வியாபாரம் ரீதியாக நாங்கள் நிறைய தொடர்பாக இருக்கிறாங்க, எப்படி இங்கே புறக்கணிக்கிறது? அப்போ இதனால் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பிஜே நமக்கு சார்பாக ஒரு 10 சொல்லிட்டாருங்க. அதனால் வந்து நம்ம ஹலாலாக்கி இப்படி சில பேர் முடிவு எடுத்துக்கிறாங்க. மார்க்காடி பார்க்கல, வாசிக்க முடியும். சரி, சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நம்ம இந்த உஹில்ல தொடர்பாக என்ன செஞ்சுருக்கிறோம், பல கேள்விகளை அடுக்கி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியில் இப்போ நம்ம கேட்குறேன்னு சொன்னால், ஒரு பிராணியை வந்து அறுக்கும்போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்துட்டு அது ஹராம், எனவே அது பூஜை செய்யப்படுறதுனால அது ஹராம்ன்ற ஒரு கொள்கையை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அறுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறான், ஒரு பிராணியை வந்து பூஜை பண்ணுறான். ஷிர்க்கு தான் நடக்குது, அறுக்கும்போது பண்ணுற அதே ஷிர்க்கு அறுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டான். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, அதை ஹலால் என்று சொல்லிடுவீங்களா? ஹலால் என்று சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? அல்லது அறுக்கும்போது தான் அறுக்கும்போது பூஜை பண்ணாதான் அல்லாஹ்வுடைய பேரை சொன்னாதான் அது ஹராம் என்று சொன்னால் அதுக்கு என்ன நியாயம் சொல்ல போகிறீங்க? அதை கொஞ்சம் என்ன செய்யணும், உங்களுடைய அறிவுபூர்வமான விளக்கத்தை கொஞ்சம் நீங்கள் மக்களுக்கு தரணும். ஒன்று. அடுத்தது 12வது கேள்வி, இது 11வது கேள்வி, இது 12வது கேள்வி என்னன்னு சொன்னால், ஒரு பிராணி இருக்குது, அந்த பிராணியினுடைய உயிரை போக்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி ஏதோ ஒரு வகையில் ஷிர்க் கொண்டு செய்கிறான் ஒருத்தன். அந்த மாதிரி ஒருத்தன் வந்து ஷிர்க் செஞ்சா அதை வந்து நீங்கள் ஹராம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி அதுக்கு அது அறுக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ஒரு பேரை சொல்லிட்டான்னு சொன்னால் அதை நீங்கள் ஹலால் என்று சொல்லுவீர்களாக இருந்தால் இது என்ன வகையான தௌஹீதுன்னு விளங்கப்படுத்தணும். நீங்கள் அதை கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, அந்த 12வது கேள்விக்கான விளக்கத்தை தந்துருங்க, மக்களுக்கு விளக்குங்க, உங்கள் மக்களுக்காச்சும் விளங்குங்க. எங்கள் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க, உங்கள் மக்களுக்கு என்ன செய்யுங்க, தெளிவுபடுத்துங்க. 13வது கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ வந்து உயிரை போக்குறது வந்து அந்த நேரத்தில் குர்பான் அந்த அறுத்து உயிரை போக்குற நேரத்தில் அல்லாஹ் தவிர்ந்த ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டா அது ஹராமு, அது ஷிர்க், அது கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ ஒருத்தன் ஒரு மீனை வாங்கிட்டு வரான், உசுரோட தான் இருக்குது, துடிச்சிருக்குது, அந்த மீன் தலையை வெட்டுறான், இப்போ சாவுது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வெட்டிட்டான். ஒரு ராலை வாங்கிட்டு வரான், ஓடிக்கிட்டு போகுது, அந்த ராலை பிடிச்சி வச்சு தலையை அறுக்கிறான், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்துட்டான். இப்போ இந்த மாதிரி நண்டு இருக்குது, ஒரு வெட்டுக்கிளி இருக்குது, இதெல்லாம் மார்க்கத்தில் சாப்பிடலாம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உயிரை போக்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா தான் அது ஹராம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஃபத்வாவை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்காக வேண்டி தான் இவ்வளோ பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் இதெல்லாம் உயிரா இல்லையான்னு நீங்கள் என்ன செய்யணும், இதை இப்படி இந்த மாதிரியான பிராணிகளை அறுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொன்னால் அது ஹலால் ஆகுமா ஹராம் ஆகுமா, அதை நீங்கள் விளக்கணும். 14வது கேள்வி என்னென்னு சொன்னால், இவை வந்து உயிரில் சேருமா சேராதாங்கிறது நீங்கள் விளங்கப்படுத்தணும். இல்லை அது உயிரிலேயே சேராது, மீன் துடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அது உயிர் இல்லை, அது அறுக்கும் பொழுது அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பினருக்கு உஹிலையும் துபிகவும் எல்லாம் குழம்பி அப்படியே மண்டல குழப்பம் வந்துருச்சு. ஏனெண்டா அறுத்தல் தேவைப்படாதான்றதை பேசி கொண்டிருக்கிற இடத்துல எதுக்கு மார்க்கம் அறுக்கவே தேவையில்லையோ மீனை இறால ஆதாரம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. மீன் இறால் வந்து அறுத்தல்ல இருந்து விதிவிலக்கு பெற்றது, அதை ஆதாரம் காட்டி அறுத்தல்ல கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இது அவர்களுடைய மூளை குழம்பி விட்டது என்பதற்குரிய தெள்ள தெளிவான பளீரெண்டு விளங்கக்கூடிய ஒரு ஆதாரம். ரெண்டாவது, வெட்டுக்கிளி எதுல குர்பான் என்றது அவசியமே இல்லையோ, தபுகு அவசியமே இல்லையோ, அதை ஆதாரம் காட்டி பேசி கொண்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளோட சில காலம் சில சகோதரர்கள் பயணித்தார்கள், அவர்கள் வைக்கிற வாதங்கள் இந்த தரத்தில் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்களோடையா நாங்கள் இந்த தாவா காலத்தில் இருந்தோம்.
என்று நினைக்கிற அளவுக்கு. நிர்பந்தத்தை பற்றி பேசும்போது இசை பஸ்ஸில் டொக்குடு டொக்குன்னு போடுவான், உண்மையிலே கேட்கறதுக்கு இயலாது. அது ஒரே சத்தம் கண்டினியூவாக ஒரே ஃப்ளோவில் வரும், எல்லா பாட்டுக்கும் ஒரே சத்தம் தான் வரும். இப்போ நீங்கள் விரலை இப்படி வைத்து கொண்டு செல்வீர்களா? நிர்பந்தம் இல்லையா? நிர்பந்த நிலையில் நீங்கள் இசையை கேட்டுக்கொண்டு தானே போறீங்க. நீங்கள் நபி வழிப்படி என்ன செய்யணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினார்கள். அந்த ஹதீஸில் என்ன வருது, என்ன வாசகம்? நீங்கள் வெக்காட்டில் தான் இருந்தோம், நீங்கள் வெக்காட்டி கேட்கவும் இருந்தோம், மாஷாஅல்லாஹ் வச்சுட்டீங்க. என்ன வருதுன்றது பார்க்கறது இல்லையா? நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன், முன்பின் விஷயங்கள் எதுவுமே பார்ப்பதில்லை. ஹதீஸ் வாசகங்கள் என்ன இருக்கிறதுன்னு எதுவுமே பார்ப்பதில்லை. ஒரு அறக்குறையான நிலையில் என்னமோ ஒரு கருத்து நாங்கள் பரம்பரையாக இருந்துட்டோம், அதனால் இதை நாங்கள் ஆதரிக்கணும் என்பதற்காக ஒரு முடிவெடுத்து வாதம் செய்ய வருகிறார்கள் என்பதை விளங்கப்படுத்தும் விதத்தில் இந்த ஹதீஸ் இருக்குது. இவங்க வைக்கிற வாதம் இருக்குது. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்ன இப்னு உமர் சமிஅ சௌத ஜம்மாரத்தி ராயின், ஒரு புலல் ஓசை, புல்லாங்குழல் ஓசை வாசிப்பவருடைய ஒரு இடையருடைய புலல் ஓசையை அவர் என்ன செய்கிறார்? செவிமடுக்கிறார். ஃபவலஅ உஸ்பஅஹி ஃபீ உதுனைஹி, அவர் தன்னுடைய 2 காதுகளில் விரல்களை வைத்துக் கொண்டார். வஅதல ராஹிலதஹு அனி தரீகி, அவர் அவருடைய வாகனத்தை தேசம் மாத்துறாரு. வஹுவ யகூலு, என்ன சொன்னார்? யா நாஃபிஉ, பக்கத்தில் அவருடைய பணியாளர் நாஃபி இருக்கிறார். நாஃபியே, அத்தஸ்மஉ, இது உங்களுக்கு கேக்குதா? என்னது? புல்லாங்குழல் ஓசை கேட்கிறதா? அவர் சொல்கிறார், ஃபஅகூலு நஅம், ஆம் கேட்கிறது. ஃபயம்லி ஹத்தா குல்து லா வலஅ யதைஹி வஆத ராஹிலதஹு இலா தரீக், எது வரைக்கும் இது கண்டினியூ ஆவிச்சு? நான் இது கேட்க இல்லை, விரலை நீங்க எடுக்க வேண்டிய நிலை வந்துருச்சு, இப்ப சத்தம் கேட்கிறல்ன்ற அளவுக்கு மீண்டும் வாகனத்துடைய அந்த பாதையை மாற்றுகின்ற அளவுக்கு இது நீடிக்குது. நான் ஏன் தெரியுமா என்னுடைய காதுகளில் விரல்களை வைத்துக் கொண்டேன்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வ சமிஅ சௌத ஜம்மாரத்தி ராயின், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடையருடைய உலலோசையை கேட்டார்கள். ஃபஸனஅ மிஸ்ல ஹாதா, இப்படிதான் அவர்களும் செய்தார்கள், எனவே நானும் செய்தேன். ஹதீஸ். ஹதீஸை மேலோட்டமா பார்க்கும்போது, ஓ இசை கேட்கும் போது நபி வழி காதுகளில் விரல் வைக்க வேண்டும் என்ற மாதிரி விளங்குது. அவங்கள அப்படித்தான் புரிஞ்சாங்க. இப்ப நபி வழிப்படி இந்த ஹதீஸ்ல விளக்கம் அதுவாக இருந்தால், இசை கேட்டால், பிறரால் இசை வாசிக்கப்படும் போது நீங்கள் செவிமடுத்தால் காதுகளில் விரல்களை வைக்க வேண்டும் என்பதுதான் மார்க்க ஆதாரமாக இருந்தால், ஒருத்தராவது பஸ்ல போகும்போது வேற காதுல இருந்து விரல் எடுக்கலுமா? வச்சுதானுங்க போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, அது எனக்கு முடியாதுன்னு சொல்லலுமா? அல்லாஹ்வின் தூதர் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அவங்களுக்கு அதுல சுய கருத்து கொள்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லி இருந்த, இசை கேட்கும் போது காதுல விரல வையி, காதை பொத்திக்கொள் என்று சொன்னால் அப்படிதான் செய்யணும். மாற்று கருத்து வைக்கலாமா? வைக்க முடியாது. இந்த ஹதீஸ் அதான் சொல்லிச்சு. நல்லா கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்தில் போறாங்க. அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்குது. கேட்கும்போது காதில் விரல் வைத்துக் கொண்டது ரசூலுல்லாவுடன் பயணம் செய்த ரசூலுல்லாவும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் காதில் விரல்களை வைத்துக் கொண்டார்களா? இவங்க என்ன காட்டுறாங்க? 2 பேரும் காதில் விரல் வச்சு கொண்ட மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் காதில் விரல் வச்சு கொண்டிருந்தா, அத்தஸ்மஉ, இது உனக்கு கேட்கிறதா இப்னு உமர் என்று ரசூலா சொல்லியிருப்பாங்களா? அவரும் காதில் விரல் வச்சாரு. ரசூலுக்கு விரல் வச்சதுனால இசை சத்தம் கேட்கல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரல் வச்சிருந்தா காதில் எனக்கு கேட்கல, உனக்கு கேட்குதான்னு எப்படி ரசூலா கேட்டிருப்பாங்க? கேட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்ல. அப்ப என்ன நடந்திருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுகளில் விரலை வைத்தார்கள். தனக்கு முன்னால் ஒரு நபி தோழர் பயணிக்கிறார். அவர் காதுகளில் விரலை வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்களா? இல்லை. இன்னும் சொல்ல போனால், அத்தஸ்மஉ, நாஃபியே, உனக்கு இப்னு உமரே உனக்கு கேட்கிறதா என்று கேட்கிறாங்கண்டா, உனக்கு கேட்குதான்றாங்க, நீ காதுல விரல் வைக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க. தனக்கு முன்னாலே ஒரு நபித்தோழர் அந்த காரியத்துக்கு மாற்றமா செய்யறாங்க. மார்க்கத்துல அடிப்படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்று மட்டும்தான் அந்த இடத்துல செய்யணும் என்று இருந்திருந்தால், தனக்கு மாற்றமாக செய்த இப்னு உமர் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருப்பார்களா? இல்லையா? கண்டித்திருப்பார்கள். இதே தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபியுடன் பயணம் செல்லும் போது அவர் காதுல விரல வைக்கிறாரு.
நாஃபி காதில விரல வைக்கல, அதனால தான் கேட்கிறார், யா நாஃபிஉ, நாஃபியே அத்தஸ்மஉ, உங்களுக்கு கேக்குதா என்று கேட்கிறார்கள். அப்ப நாஃபி சொல்கிறார், அவருக்கு கேட்காத அந்த இடம் வரும் வரைக்கும் இப்ப கேட்குது இல்லைன்னு சொன்னோன்னே அவர் விரல எடுக்கிறாரு. இதுல இருந்து நீங்க பஸ்ஸில் பயணம் செய்தால் அவர் வக்காலத்து வேற, பஸ்ஸில் பயணம் செய்தால் காதுல விரல் வச்சு போவீங்களா? பேணுதலுக்காக சொல்லப்படுது. அல்லாஹ்வின் தூதர் மார்க்க சட்டமாக அதை வைத்திருந்தால் நாஃபியுக்கும் அதை செய்ததை இப்னு உமர் தடுத்திருப்பார்கள். இப்னு உமர் அதை கேட்டதை ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பார்களா இல்லையா? இந்த அடிப்படை எல்கேஜி நாலேஜ் கூட இல்லாம ஹதீஸ வைக்கிறாங்க. இது நிர்பந்தமா? அடுத்தவன் இசையை இசைத்தால் நான் இசைத்து கேட்பது எனக்கு ஹராம், அடுத்தவன் இசைத்த அந்த சபையில நான் கலந்து கொள்ள மாட்டேன், நான் பயணிக்கிறேன்னா அவன் போட்டா நான் என்ன பண்ணேன், அது எனக்கு பொருத்தம் இல்லை. நாங்க இந்த நிர்பந்தம் என்றது இல்லவே இல்லை என்று சொன்ன மாதிரி ஒரு கருத்தை காட்டுறாங்க. நிர்பந்த மார்க்கத்தில் இல்லைன்னு யாரு சொன்னா? நிர்பந்த மார்க்கத்தில் இல்ல இருக்கிறது. நாங்க உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்தில் உள்ள விதிவிலக்காக இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை விதியாக்கி விட்டீர்கள். சூரியன் நிர்பந்தம் என்கிறீர்கள், சந்திரன் நிர்பந்தம் என்கிறீர்கள், தண்ணீர் நிர்பந்தம் என்கிறீர்கள். எல்லாமே உலகத்தில் இருக்கிற காஃபிர் பூஜை செய்யற எல்லா வஸ்தும் ஒருத்தன் முழு உலகத்துக்கே பூஜை செஞ்சிருக்கிறான். முழு அண்ட சலாசலத்தை நான் பூஜை செய்கிறேன், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒருத்தன் பூஜை செய்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவன் பூஜை செஞ்ச உடனே ஹராம் ஆகுது. அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கின சூரியன், அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கின சந்திரன், அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கின தண்ணீர், ஒரு காஃபிர் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே ஹராமாக்குதண்டா. காஃபிரிடம் அந்த ஹராமாக்கும் அதிகாரத்தை இவர்கள் கொடுத்து விட்டார்கள். கொடுத்துட்டு அது ஹராமாவிருச்சு. ஏதோ ஒரு காஃபிர் மந்திரம் சொல்லிட்டான், அதனால ஹராமாவிருச்சு. இப்ப நாங்க ஹராத்தை தான் பயன்படுத்துறோம் நிர்பந்தத்தில். இப்ப இவங்க காஃபிர் கடையில சாமான் வாங்காதீங்க, காஃபிர் கடையில போயிட்டு எந்த பொருளையும் வாங்காதீங்க, ஹராம். நிர்பந்தத்தில் ஹலால். நிர்பந்தம் என்பது உண்டு. சரியான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. எதுக்கு நிர்பந்தம்? வட்டி. வட்டி என்பது அரசாங்கம் அதிகாரத்தோடு சும்மா பேங்க்ல போடுற வட்டி எடுக்கிறது இல்ல. கரண்ட் பில் என்று உதாரணம் காட்டினார். கரண்ட் பில்ல நிர்பந்தத்தில் லேட் பேமெண்ட்ல வட்டி ஆட் பண்றான். அந்த நேரத்தில் கட்டாவிட்டால் கரண்ட்டை வெட்டி போடுவானே தவிர, வசூல் செஞ்சு ஏதாவது சொத்த பறிமுதல் செஞ்சு எடுத்துக்கொள்வானே தவிர விலகி செல்ல முடியாது என்ற நிலை நிர்பந்தம். காரணம், அந்த வட்டிக்கு பின்னால் அதிகாரம் இருக்கிறது. அதை நீங்க விரும்பினாலும் செய்யாமல் இருக்கலாம், நான் விரும்பினாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனா முஸ்லிம் அல்லாதவன் கடையில பூஜை செஞ்சு ஆயுத பூஜை செஞ்சு பொருட்களை விற்கிறானே, அதிலே உங்களுக்கு ஏற்பட்ட நிர்பந்தம் தான் என்ன? உங்களுக்கு சாப்பாட்டுல என்ன நிர்பந்தம் அங்க வந்துச்சு? அவன் கடையில அரிசி வாங்க முடியலையா? நீங்க பூமியில விளைவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? நிர்பந்தத்துல வசனத்துல கைர பாகின் வலா ஆதின், வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல். இவங்க வழியே சென்று எனக்கு கிரீம் தாங்க, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுப்பதில் என்ன நிர்பந்தம் என்று கேட்கிறோம். நீங்க வாங்கக்கூடிய, உங்களுக்கே நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்வீட்டுகளில் என்ன நிர்பந்தம் இருக்கிறது? சாக்லேட் வாங்குறதுல என்ன நிர்பந்தம் என்று கேட்கிறார். ஒருத்தன் சாக்லேட் வயிற்று பசிக்கு பழங்கஞ்ச குடிக்கணும் என்று சொன்னா அரிசி வாங்கி தான் ஆகணும் என்று நிர்பந்தம் என்று சொல்லுங்க. நீங்க சாக்லேட் வாங்குவதை எப்படி நிர்பந்தம் என்பீர்கள்? டொஃபி வாங்குவதை எப்படி நிர்பந்தம் என்பீர்கள்? உங்க வாதப்படி உங்களை நம்பி வருகின்ற அனைத்து மக்களும் டொஃபி வாங்குவதெல்லாம் நிர்பந்தத்தில், சாக்லேட் வாங்குவதெல்லாம் நிர்பந்தத்தில், கிரீம் வாங்குவதெல்லாம் நிர்பந்தத்தில். இருக்கிற மனம் சென்ட் அது இதன் எதுலையும் போக கூடாது. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இவங்க நிர்பந்தத்திலான பொருட்கள் என்னவென்பதை ஒரு பட்டியல் தர வேண்டும். பட்டியல் கொடுக்கணும் உங்களோட மக்களுக்கும். நிர்பந்தத்தில் எது வாங்கப்படுகிறது, நிர்பந்தம் இல்லாமல் எது வாங்கப்படுகிறது என்று மக்களை எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க தெரியுமா? இது காஃபிருடைய விஷயத்துல மட்டும் இல்ல, முஸ்லிம் கடைக்கு போனாலும் இதுதான். அவங்க சொல்றாங்க தெளிவா, கிளிப் 30 போடுங்க, கிளிப் 28 போடுங்க. 28 சின்ன செகண்ட் கணக்கு தான் வருது, கேளுங்க. முஸ்லிம் கடை என்று சொன்னாலே அங்கேயும் என்ன வந்துடும்? ஒரு கடையை கட்டுவதற்கு கூட ஒரு தகரம் வாங்கியிருப்பான், கடையை கட்டுவதற்கு ஒரு கண்ணாடி வாங்கியிருப்பான், ஒரு மார்பிள் வாங்கியிருப்பான், செங்கல் வாங்கியிருப்பான். அது கூட யார் தயாரிச்சிருப்பாங்க? அது காபிர்கள் தயாரிச்சிருப்பாங்க. அவங்க பூஜை பண்ணி தான் தயாரிச்சிருப்பாங்க. முஸ்லீம் கடைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்ப முஸ்லீம் ஒரு கடை என்று சொல்வதற்கே இடம் கிடையாது. முஸ்லீம் கடைக்கு போனா இனிமேல் முஸ்லீம் கடை சொல்லக்கூடாது. இப்ப முஸ்லீம் ஹோட்டல் என்று பேரை வச்சவங்களுக்கெல்லாம் இவர் ஆப்பு வச்சுட்டாரு. என்ன, இனிமேல் முஸ்லீம் ஹோட்டல் போட இயலாது. அது முஸ்லீம் கடையே கிடையாது.
என்ன பண்ணான் அவன் பூஜை பண்ணான இல்லை, அவன் பூஜை பண்ணல. அவன் யாராவது முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் பூஜை பண்ணி ஒரு கண்ணாடி வச்சிருப்பானாம், ஒரு சில்வர் கோப்பை வச்சிருப்பானாம், ஒரு கத்தியை வச்சிருப்பானாம், ஒரு தட்டை வச்சிருப்பானாம். அது உங்களோட கடையில் முஸ்லீம் கடையில் பயன்படுத்தினா அதுவும் நிற்பாராம். போ, இந்த இவைகளோட சேர்ந்து போனா இதுல இவங்களுக்கு பூஜிக்கப்பட்டது திங்கிறது ஆசை, ரொம்ப ஆசை எங்களுக்கு பூஜிக்கப்பட்டது தின்றதுக்கு. இவ்வளவு காலம் நாங்க இந்த விஷயத்துல மாற்று கருத்தில் இருந்தோம். ஆய்வு ரீதியாக வரும்போது சரியான கருத்து வரும்போது மாறுவது தௌஹீதப்பா. அதை புரியாம பழைய கருத்துல இது ஆசைக்கு மாறிட்டாங்களாம். இவ்வளவு காலம் இது கூடாதுன்ற கருத்துல இருந்து கூட நாங்க தவிர்த்து கொண்டு இருந்தோமா இல்லையா? ஆசைக்காக கருத்தை மாத்தினோமா? உங்களுக்கு வாசி இருக்குது அதனால மாறி விட்டார்கள். ஓ, பூஜை செய்யப்பட்ட பொருள் தின்னோட நிறைய வாசி வந்துருச்சு, எங்களுக்கு வாசி நிறைஞ்சி ஓசியாவி இருக்கிறோம். இப்ப என்ன வாதம் வைக்கிறீங்க? முஸ்லிம் கடையை ஹராமாக்கி காபீர் கடையை ஹராமாக்கி, இது அடிப்படை வாதத்துல உச்சகட்டம். அல்வலா வல்பரா என்று சிலர் அடிப்படை வாதத்தில் இருந்தார்கள். அவர்களை தாண்டிய தலைக்கணம் உச்சகட்ட வரம்பு மீறுதல், காபீர்களை வெறுக்க வைத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம சகோதரர் ராஜிக் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்பப்போ அந்த சில விஷயங்களை வரம்பு மீறுற மாதிரி என்ன செய்கிறாரு, சில தகவல்களை பதிவு செய்கிறாரு. அதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியிருக்குது. இல்லை என்று சொன்னால் நம்ம அதை ஆதரிச்சுக்கிட்டு போன மாதிரி போயிடும். அதில் ஒன்று என்ன சொல்கிறாரு, இப்போ நீங்கள் மாற்று மதத்தவர்கள் விஷயத்தில் அவரை வெறுக்கணும், அவர்களை அப்படி அது பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் என்ன சொன்னோம்னு அந்த வார்த்தையை சொல்லுங்கள். நீங்களாக உங்களோட வாயினால் இட்டு கேட்டு சொல்ல போகிறீங்களா? என்ன சொன்னோம், என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் என்கிறதை ஆதாரத்தோடு சொல்லணும். நீங்கள் அல்வலா வல் பரான்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை தூக்குறாரு, அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டாங்க. அதை நீங்கள் அடுத்த அமர்வில் சொல்லணும். என்ன அல்வலா அல் பரா, இன்னா புராவு மின்கும் வமிமா தஅபுதூன மின் தூனில்லா என்கிற குர்ஆன் வசனம் உங்களுடைய குர்ஆனில் இல்லையா? இப்போ வெட்டி எறிஞ்சிட்டீங்களோ? நீங்கள் உங்களை விட்டும் நீங்கள் வணங்குகின்ற அவற்றை விட்டும் நாங்கள் விலகுகின்றோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வசனம் உங்க 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 குர்ஆனில் இல்லையா? இப்போ தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? அந்த வசனத்தை வெட்டி எறிஞ்சிட்டீங்களா? அதில் என்ன வருது? இன்னா புராவு, நாங்கள் ஒதுங்குகின்றோம் இப்ராஹிம் நபி சொல்றாங்க. அதில் என்ன தப்புன்னு கேட்குறோம்? அதில் என்ன தப்புன்னு கேட்குறோம்? இப்ராஹிம் நபி சொன்னதில் என்ன தப்பு? அமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, தன்னுடைய உள்ளத்தை மடமையாக்கி கொண்ட ஒருவனை தவிர இப்ராஹிமுடைய வழியை எவன் புறக்கணிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் நபியினுடைய கொள்கை கோட்பாட்டிலே உங்களுக்கு சந்தேகமா? இப்ராஹிம் நபி கொண்டு வந்த அந்த ஏகத்துவ பணியிலேயே உங்களுக்கு மாற்று கருத்தா? எங்க கொண்டு போக பார்க்குறீங்க சமுதாயத்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அல் வலா வல் பரா, அந்த அல் வலா என்று சொன்னா அந்த அன்பு காட்டுறது, நெருக்கம் காட்டுறது. பரா என்று சொன்னா விலகி கொள்றது. யாரோடு நெருக்கம் காட்ட வேண்டும், யாரோடு விலகி கொள்ள வேண்டும் என்கிற தத்துவம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பாடம் நடத்த தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழகிய முறையில் தெளிவாக விளங்கித்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் ஒழித்து கொண்டு ரகசிய கூட்டம் போட்டு ஒளிஞ்சி மறைஞ்சி போர்வைக்குள்ள போர்வை போத்திக்கிட்டு பிரச்சாரம் பண்ணல. நாங்க தைரியமாகத்தான் எங்களுடைய கருத்துக்களை முகநூலில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசிய ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிப்பிங் போட்டு காட்டி இங்கே நீங்கள் பாடம் எடுக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. பல மாதங்களுக்கு முன்பு பேசிய ஒவ்வொன்றும் இப்பொழுதும் என்னுடைய முகநூலில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்க வேண்டுமானாலும் போய் சொல்லுங்க, இருக்கிறது தான் பேசுவோம். உங்களுக்காக வேண்டி இல்லாததை பேச மாட்டோம். இப்ராஹிம் நபி அப்படித்தான் சொன்னாங்க. ஆமா, எல்லாரும் தானே செய்கிறோம். ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கிறாருங்க, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறாரு. அதனால் அவருடைய மறுமை வாழ்க்கை பாதிப்படையுது. அதனால் அவர் மறுமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அவரிடத்துல அடிக்கிறோமா, இல்லை அவரை திட்டுறோமா, அவருடைய வீட்டுக்கு போய் ஏதாவது கல்லடிக்கிறோமா? அவர் மீது உள்ள அக்கறையினால், அவர் மீது உள்ள அன்பினால், அவர் நாளை மறுமையில் அவர் தோல்வியுற்று விடக் கூடாது என்கிற ஒரு கவலையினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த செய்தி அவருக்கு சொல்கிறோம். அப்ப சினை வைப்பு என்பது, ஷிர்க் என்பது நாளை மறுமை வாழ்க்கையை பாதிக்க செய்யும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை.
அப்ப எந்த ஒரு அடிப்படையை அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஷிருக்கான விஷயத்தில் இருந்து ஒதுங்கிக் கொள்றது, அந்த இணை வைப்பான காரியங்கள்ல இருந்து ஒதுங்கிக் கொள்றது. எதில இணை வைப்பு உருவாக்கப்படுகிறதோ அந்த விஷயத்தை விட்டு விலகிக் கொள்றது. ஒரு விக்கிரகத்தை அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டார்களா, அதை விட்டு விலகிக் கொள்றது. விலகிக் கொள்றதுன்னா என்னங்க அர்த்தம்? அந்த விக்கிரகத்தை போய் உடைக்கிறது அர்த்தமா? அதுக்கு தீங்கு செய்யறது அர்த்தமா? அந்த இந்த உரையை தொடங்கும் பொழுதே நான் தெளிவாக சொன்னேன். இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் இங்கேயெல்லாம் வருவீங்கன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். எங்களை அங்கே இங்கேயெல்லாம் கொண்டு போய் கோக்குறதுக்கு நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். அதனால ஆரம்பத்திலே சொன்னோம். என்ன சொன்னோம்? பிற மதத்தவர்களினுடைய அவர்கள் மதிக்கின்ற மரியாதை செலுத்துகின்ற அந்த தெய்வங்களினுடைய பெயர்களை சொல்லி அவற்றை இழிவுபடுத்துவது, அவற்றை திட்டுவது அல்லாஹ்வே எங்களுக்கு தடுத்து விட்டான். லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி வ யசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அல்லாஹ் தவிர்த்து எதை அவர்கள் வணங்குகிறார்களோ அவற்றை நீங்கள் திட்டி விடாதீர்கள். இவ்வளவு நேரம் நான் பேசுறேன் இந்த மேடையில், எத்தனை மணித்தியாலும் நான் பேசுறேன். ஒரு வார்த்தை திட்டினா எதையாவது நம்ம செஞ்சோமா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? ஆகையினால சும்மா தேவையில்லாத ஒரு கருத்தை நீங்க உருவாக்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது எங்களுக்கும் தெரியும். அப்படியெல்லாம் உருவாக்கலாம். நாங்களும் என்னென்னலாம் பேசிட்டு போகலாம். தலைப்புக்கு வெளியே போய் என்ன செய்வோம்? நாங்களும் பேசுவோம். தலைப்புக்கு வெளியே போய் பேசினோம்னு சொன்னால் அது என்ன செய்யாது? அது ஒரு தகுதி உள்ள எங்களுடைய தகுதியை இழக்க நாங்கள் விரும்பலை. நாங்கள் தலைப்புக்கு உட்பட்டு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம். அந்த தரப்பில் உள்ள ஒருத்தர் பேசுகிறாரு, மடத்தனம்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் ஒப்பந்தத்திலையும் அதே மடத்தனம்ங்கிற வார்த்தையை சொன்னார். அது ரெக்கார்டிங் ஆகிருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் போய் மடத்தனம்னு தான் இப்போ பயம் பண்ணி தெரிவிங்களா? மடத்தனம்ங்கிற தலைப்பில் ஒரு பயன் பண்ணுங்களா? அப்போ இஸ்லாத்தின் பார்வையில் மடத்தனம்னு போட்டு ஒரு பயன் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்குறான்னு பார்ப்போம். அப்போ ஒரு சபையில் பேசுகிறோம். அதே மாதிரி அடிப்படைவாதம் அடிப்படைவாதமா? அல்லாஹு அக்பர். அப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் கொள்கை ரீதியாக முஸ்லீம்களுக்கு இடையிலான விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறோம். இங்கு பிற மத சகோதரர்களை இழுத்து வைத்து அவர்களோடு எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நாம் என்ன செய்யலை. இங்கே நாங்கள் பிரச்சனை ஆக்குவதற்கோ எதுக்கோ நாம் ஒரு நிகழ்ச்சி போடலை. இந்த நிகழ்ச்சி தொடங்கினதில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அனைத்து தகவல்களையும் எல்லா துறை சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் என்ன செஞ்சுருக்கிறோம். நாங்கள் இதில் பங்கு பெற்றிருக்கிறோம். அதனால் சும்மா பூச்சாண்டியெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, காட்ட தேவையில்லை. அடுத்து இந்த இசைக்கு ஒரு விளக்கம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? என்ன விளக்கம்? இப்படி ஒரு விளக்கத்தை இவ்வளோ காலத்துக்கு நான்டா கேட்கல. இசை ஹலால்னு சொல்கிறீங்களா, ஹராம்னு சொல்கிறீங்களா, என்ன சொல்கிறீங்கன்னு விளங்குதில்லை. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு உமர்கிட்ட கேட்டாங்களா, உனக்கு கேட்குதான்னு கேட்டாங்களாம். அப்போ உனக்கு கேட்குதான்னு கேட்குறதுல என்ன அர்த்தம்? அவருக்கு காதுக்குள்ளே வைக்கல தானே அர்த்தம். இப்போ காதுக்குள்ளே விரலை வச்சுக்கிற ஒருத்தர் கேட்குதாண்டு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கேட்குதாண்டு கேட்குறது என்ன செய்யலாம்? அந்த சைக்கினை மூலம் கூட கேட்கலாம். அவர் காதில் வச்சு இன்னும் கேட்குதா அப்படி கேட்கலாம்ல. அதுதான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. இது இந்த மூளை சரியாக வேலை செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் விளங்கும். வேற ஒருத்தரை தன்னுடைய தலையில் வைத்து கொண்டிருந்தால் அது விளங்காது. அதனால் எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்குறாங்க, கேட்குதாண்டா அவர் நினைச்சிருப்பார், லைட்டாக காதில் இருந்து விரலை எடுத்துட்டு அவன் திரும்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அவர் வச்சிருப்பார். தானங்க அதில் அர்த்தம். அவர் காதில் விரல் ரசூலுல்லாஹ் கேட்குதான்னு கேட்டுட்டாங்க, நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹ் கேட்குதான்னு கேட்குறாங்கல்ல, நல்லா கேட்குது ரசூலுல்லாஹ், சூப்பராக இருக்குது, சட்டப்படி இசைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அறிவுபூர்வமாக பேசுங்க. அது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னால், சூரியன் அதை வணங்குறாங்க, அதனால் அதை விட்டு விலகணுமே, அப்போ அது நிர்பந்தம் சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. சூரியன் நிர்பந்தம் சொல்கிறதுக்கும் நம்முடைய தலைப்புக்கும் ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்குதா? பொட்டை எழுத்து பின்னுக்கு பேனரில் என்ன போட்டிருக்கிறோம்? ஒரு வஸ்துவின் உரிமையாளர் அந்த வஸ்துவை இணை கடவுளுக்கு பூஜை செய்து அர்ப்பணித்து விட்டால் அது ஹராம் தான் சொல்லியிருக்கிறோம். சூரியன் யாருக்கு உரிமை? சூரியன் சொந்தக்காரன் யாரு? யாரை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறான் சூரியனை? ஒரு ஆள் சூரியனை காசு கொடுத்து வாங்கி பட்டா போட்டு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, சூரியனை நான் இந்த பகவானுக்காக அவனை படைத்து விட்டேன்னு சொல்றாரு. அப்படியா? அவருக்கு சொந்தமா? முதல்ல உரித்தாக்குதல், ஒரு கடவுளுக்கு அர்ப்பணித்தல் என்றால் உரித்தாக்குவதற்கு முதல்ல அவனுக்கு சொந்தமா இருக்கணும். இந்த பொருள் இருக்குது, இதை நான் இவருக்கு அன்பளிப்பா கொடுக்கறதா இருந்தா அது எனக்கு சொந்தமா இருக்கணும். முதல்ல அது என்னுடைய பொருளா இருக்கணும். என்னுடைய பொருளைத்தான் நான் இவருக்கு அன்பளிப்பு செய்ய முடியும்.
இவருடைய பொருளை தூக்கி நான் இதை அன்பளிப்பாக வச்சுக்கோங்கன்னா இந்தியாவில் படார்ந்து புடர் இவர் ஆரவலுமா இல்லையா? ஏண்டா ஏன் பொருளை தூக்கி இன்னொருத்தருக்கு அன்பளிப்பு செய்றியா? உனக்கு என்னடா உரிமை கேட்பானா இல்லையா அவன்? அது மாதிரி நீ கடவுளுக்கு அன்பளிப்பு செஞ்சாலும் உரிமையாக்கினாலும் அர்ப்பணிச்சாலும் அது முதல்ல உனக்கு சொந்தமான பொருளாக இருக்கணும். உனக்கே சொந்தம் இல்லை. ஊரா விட்டு கோழி எடுத்துடா ஊரா விட்டு கோழியை அறுத்து எப்படா உமா பேரில் கத்தம் போதுன்னு கேட்போம்ல, அது மாதிரி உள்ள விஷயம் இது. அதனால் சூரியனை படைக்கவும் முடியாது, சூரியனை அதை கடவுளாக எடுத்து வணங்கவும் முடியாது, அதை அர்ப்பணிக்கவெல்லாம் இயலாது. அதுவெல்லாம் அவர்களுக்கு சொந்தம் இல்லாதது. இந்த ரோட்டை பூஜை செய்கிறது, கடலை பூஜை செய்கிறது, அவங்க வாதங்கள் என்னது ரோட்டை பூஜை செய்கிறது, காவேரி தண்ணியை பூஜை செய்கிறது, கடலை பூஜை செய்கிறது, ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் பூஜை செஞ்சுட்டானே, ஹாஸ்பிட்டல் அவரை வாப்பாட ஹாஸ்பிட்டலா பூஜை செய்கிறதுக்கு? அவர் வாப்பா கட்டின ஹாஸ்பிட்டல் அது அரசாங்கத்தின் ஹாஸ்பிட்டல். ஆகவே ஹாஸ்பிட்டலுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் நிர்பந்தம், உயிர் விஷயம். இப்போ ஒரு சித்தாலா போய் பூசுகிற ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அது எவன் படிச்சிருக்கிறானோ அவங்ககிட்ட தான் போகணும். அதனால் சும்மா கண்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் இது பூஜிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல், நான் இங்கே வர மாட்டேன்டா ஹார்ட் வெடிச்சு அப்படி சாக வேண்டியதுதான். கிட்னிக்கு பதிலாக வேறு என்னத்தையாக தான் பூட்டிக்கிட்டு தெரியணும். அது பூஜை செய்யப்பட்ட ஹாஸ்பிட்டல், நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடே எவன் அந்த துறையில் படிச்சிருக்கிறானோ அவங்ககிட்ட தான் நீ அந்த ஆப்ரேஷன் பண்ண போகணும். சும்மா அந்த மருந்து பூசுகிற டாக்டர்கிட்ட போய் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணினா அப்புறம் உனக்கு பத்திரிகை அடிச்சிருவாங்க. ஆகையினால அறிவுபூர்வமான வாதங்களை வைங்க. அடுத்து இன்னும் சில கேள்விகள் இருக்குதுல்ல, அதை அள்ளி போட வேண்டியிருக்கு. அது என்னன்னு சொன்னால், உடுபட்ட கேள்வி இருக்குது. அதாவது இந்த மீன், இறால், நண்டு இதெல்லாம் உயிர். ஒரு உயிரை அறிஞர் சொன்னதுங்க. இது ஒரு உயிரை அறுக்கும் போது அதிலே ஒரு செயல் நிகழ்வதனால் அதிலே வேறொரு கடவுளுடைய பேரை சொன்னா தான் அது சிறுக்கு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காயிலெல்லாம் உயிர் இல்லை, உயிரை போக்குறது ஒன்றும் இல்லை. மீனில் உயிர் இருக்குதானே, நண்டில் உயிர் இருக்குதானே, இறாலில் உயிர் இருக்குதானே. இப்போ அதை போக்கும் பொழுது அல்லாவுடைய பேரை சொல்லிட்டான். அது என்னென்று கேள்வி கேட்டால் கேட்கன்னு சிரிக்கிறாங்க. பதில் இல்லை சொல்லணும். ஆமாம் அண்ணன் இப்படி சொல்லிக்கிறாரு, நம்ம இப்படி சொல்கிறோமே, சிந்திச்சு பதில் சொல்லணுமா இல்லையா? அல்ல உயிர் இல்லைன்னு சொல்லுங்கள். இறாலை உசுரோட போட்டு பொரிக்கலாம், மீனை என்ன செய்யலாம் கொதி தண்ணியில் போட்டு உசுரோடைய போட்டு என்ன செய்யலாம் அவிக்கலாம். அது உயிர் இல்லையே. உயிருள்ள ஆடு மாட்டுக்கு தான் அறுக்கணும், அறுத்து உயிரை போக்கணும். மீனையோ நண்டையோ வெட்டிக்குள்ளையோ உயிரை போக்க வேண்டிய அவசியம் இல்லை. உசுரோடையே போட்டு என்ன செய்யலாம் நெருப்பில் போட்டு சுட்டு எடுக்கலாம்னு சொல்ல போகிறீங்களா? 10 ரூபா கொடுங்க. அப்போ இறால், மீன், நண்டு எல்லாம் உயிர் இல்லை, எனவே அவற்றை தாராளமாக போட்டு சுட்டு சாவடிக்கலாம். 10 ரூபா கொடுக்குமா? அப்போ என்ன வாதம் பண்ணுறீங்க? அறிவுபூர்வமாக வளர்க்கப்பட வேண்டிய சமுதாயத்தை அடிமுட்டாள்களாக நீங்கள் கொண்டு செல்ல பார்க்க வேண்டாம் என்கிற தகவலை கூறி முடித்துக் கொள்கிறேன். இப்ராஹிம் நபி சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வாதம் வச்சேன். என்னன்னா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வணங்குவதை விட்டும் நான் விலகி கொண்டேன். அப்போ அவர்கள் வணங்கியதில் சூரியன் அடங்கியது, அதனால் நான் சூரியனை விட்டும் விலகி கொண்டேன் என்று சொன்னால் அவங்க விலகி இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு ஆரம்பத்தில் கபீர் மௌலவி சொன்ன பதில் என்ன? அது இப்ராஹிம் தான் இது கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டார். சொன்னாரா இல்லையா? கிண்டலாக அது அவற்றிலே பற்றி கேட்கணுன்றாரு. அப்போ இப்ராஹிம் நபிகிட்ட, அதாவது இப்ராஹிம் நபிக்கே பதில் இல்லை. அதுக்கு இவங்களுக்கு இல்லை மட்டும் இல்லை, இப்ராஹிம் நபிக்கே இல்லை பதில். எப்படி ஒரு ஆள் இப்ராஹிம் நபி கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வணங்குற சூரியனை விட்டு நீங்கள் விலகிட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் விலக இல்லைன்னு கேட்டால் விலக இல்லை தான். இப்போ அவளை சொல்லுது அல்ல போய் கேள்வி சொல்லுவார். அப்போ எனக்கு சொன்னேன் அப்படி இல்லை. அதுக்கு என்ன விளக்கம்? நீங்கள் சூரியனை வணங்குவது போல நான் வணங்க மாட்டேன். அந்த பொருளை, அந்த சூரியன்ற பொருளிலிருந்து நான் தப்பி போவது அல்ல. சிம்பிள் விளக்கம். இப்போ அந்த பொருளை இப்போ மாற்றி யோசிச்சு பார்த்தாங்க, என்னமோ சொல்லணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்து, சூரியன் அது பொதுவான ஒரு சாமா, தண்ணி பொதுவான ஒரு சாமா. அந்த போத்தல் உதாரணம் காட்டினார். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த வாதத்தை அழகா தெளிவாக புரிஞ்சுக்கலுங்க. ஒருத்தன் ஒரு பொருளுக்கு பூஜை செய்கிறான். பூஜை செய்கிறது ஒரு கடவுளுக்கு தானே. அந்த கடவுள் எங்கள் நம்பிக்கைப்படி இல்லை இல்லை என்று சொன்னால் அவன் ஏதோ ஒரு பரக்கத்து இறங்குதுன்னு சொல்றதும் பொய். ரெண்டுமா பொய்யா இல்லையா? அப்ப பரக்கத்து ஒரு பொருளுக்கு இறங்குது பூஜை செஞ்சா என்று சொல்வது அவன் வாதப்படி உண்மை.
அதனால தான் நீங்க அதை ஹராம்ன்றீங்க. அவன் என்ன சொல்றான், இந்த பொருளுக்கு இந்த கடவுள் மேல் நான் பூஜை செஞ்சால் அதுல என்னமோ ஒன்று இருக்குது. அப்ப அவன் வாதப்படிதான் நீங்க ஒரு முடிவெடுத்தீங்க. அதே ஆள் என்ன சொல்றான்னு கேட்டால், இந்த பொருள் எனக்கு உரிமை இல்லாவிட்டாலும் நான் பூஜை செஞ்சா அந்த பரக்கத் தரும்னு அவன் தான் சொல்றான். அதுவும் பொய் தானே, ரெண்டும் பொய், ரெண்டுமே இல்லை. ஒண்ணுல அவன் சொன்னதை நம்புறீங்க, ரெண்டாவதுல நீங்களா முடிவு எடுக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, ரெண்டையும் வேறு பிரிக்கணும். அதாவது மார்க்க ஆதாரப்படி சரி, எந்த ஆதாரப்படி சரி, எப்படி பிரிக்கணும்? இந்த பொருள் ஒருத்தனுக்கு சொந்தமாக இருந்தா மட்டும்தான் அந்த பரக்கத் இறங்கும். இறங்க முடியாது, முதல் பொய் இறங்காது, இறங்காது. அது இல்ல மத்தவனுக்கு சொந்தம் சொன்னா திருடின பொருளுக்கு இறங்காது, மத்தவன் பொருளுக்கு எல்லாம் பரக்கத் இறங்காது, அவன்டையா தான் இருக்கணும். வா வைங்க பாப்பா அதுக்கு ஆதாரம். இதுக்கு தான் நாங்க தெளிவாக அந்த டைம்ல இந்த கேள்வியை கேட்டோம். ராஜ்கண்ணி. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு பொருள் பூஜிக்கப்பட்டால் எப்போ ஹராமாகுமெண்டா, அது வஸ்துவின் உரிமையாளர் பெனரை பார்க்க சொன்னாங்க. பார்த்தோம், தவறானவர் கலை ஐ தேவன கலையோ என்னமோ ஒரு கலையை ஒன்று இருக்குது, சரியா? பெனரை பார்க்க சொன்னதுனால பெனர் என்னமோ குரான் வசனம் மாதிரி. இவங்க சொன்ன பெனரில் வாசகத்தை நிலைப்பாடு போட்டோன்னே அது குரான் வசனம் தானே, உடனே ஓ இதுதான் அர்த்தம் என்று புரிய. பூஜிக்கப்பட்டால் அல்லாதவர்களுக்கு ஹராம் என்று சொல்றீங்களே, சொந்த பொருளை பூஜிக்கப்பட்டால் தான் ஹராம், இரவல் பொருள் பூஜிக்கப்பட்டால் ஹராம் இல்லை, அவர்களுடைய ஃபத்துவா. அதான் உங்களோட பெனர் நிலைப்பாடு. பெனர் நிலைப்பாடு என்ன? சொந்த பொருளுக்கு பூஜை செய்யக்கூடாது, பூஜை செஞ்சால் ஹராம் ஆகிரும். அது எவண்டையாவது சொந்தம் இல்லாத இரவல் பொருள் பூஜை செஞ்சால் அது என்ன வாதம் இது? பெனரை பார்க்கட்டுமா, பெரிய குரான் வசனத்தை போட்டாங்க. நிலைப்பாடு என்னது? அந்த பொருளுக்கு சொந்தக்காரன் சூரியனு நமக்கு சொந்தமானு. சூரியனை எதுக்கு வெச்சமென்றது கூட புரியுதில்லை பாருங்க, அதான் ஆச்சரியமா இருக்குது. அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதாரம் காட்டி சூரியனை விட்டு விலகுறோம் என்று வருமேன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். அவங்க ஆதாரம் காட்டும் போது அப்பதான் அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க, சூரியன் எங்களுக்கு சொந்தமா, அது சொந்தமான்றாங்க. சிறுக்க வமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்க அல்லாஹ்வை விட்டு எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு நாங்கள் விலகியவர்கள் என்பதின் அர்த்தம் பூஜை செய்யப்பட்ட பொருள்ல இருந்து நாங்கள் விலகணும் என்பதுதான் உங்களுடைய வாதம். அதுதான் வாதமாக இருந்தால் நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா? பூஜை செய்யப்பட்ட பொருள் என்பது அவங்க வணக்கத்துக்குரிய ஒரு பொருளாக பார்க்கவே இல்லை என்றோம். அவங்க வாழைப்பழத்தை பூஜை செய்வார்கள், சாப்பிடுவார்கள். பிரசாதத்தை பூஜை செய்வார்கள், அந்த பிரசாதம் பூஜை செய்த பிரசாதத்தை அவர்கள் பகிர்வார்கள், அதோட அன்னமாக பார்ப்பார்கள். எப்படி அன்னதானம் செய்வார்களே அதே போன்ற ஒரு அன்னம், ஒரு உணவை பிறருக்கு வழங்குவது புண்ணியம். அதுதான் அந்த புண்ணியத்தின் மூலமாகத்தான் பாவங்கள் அகற்றப்படுகின்றன. அவங்களோட வீடியோ கிளிப்ல பகவத்கீதையை ஆதாரம் காட்டியிருப்பார்கள். அதே பகவத்கீதையில 3வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் பாவத்திலிருந்து போக்கும் நன்மைக்காக பகவத்கீதை முஃபஸ்ஸிரீன்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது பாவத்திலிருந்து என்ன செய்யும்? மனுஷனை பரிசுத்தப்படுத்தும். அன்னம் என்ற உயர்ந்த பொருளை, அந்த மக்களுக்கு சக்தியை தரக்கூடிய உணவை பிறருக்கு வழங்குவதனால் நன்மை பயக்கும். நாங்கள் தர்மம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அழிந்து மறுமையில் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு கருத்து. அதுக்கு ஈக்குவல் அல்ல, கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரு கருத்து. பூஜிக்கப்படும் பொருளினால் நம்முடைய பாவம் கழியும் என்ற கருத்து தான் சொன்னாங்க. வாழைப்பழத்தை அவர்கள் வணங்கவில்லை, வணங்குவதாக இருந்தால் அந்த வாழைப்பழத்திடம் வாழைப்பழமே, அதுவும் சொல்லணும், சும்மா இல்லை, வாயை பழமே இப்படிதான் சொல்லணும். சரியான பேர் சொல்லணுமா இல்லையா? சொல்லி என்னுடைய நோயை நீக்கு, வாயை பழமே, எனக்கு என்னுடைய பசியை போக்கு, வாயை பழமே என்று சொல்லி சொல்லி வாயை பழமாக வரும். இதான் ஒரு வாதம். அப்ப அவங்க பூஜிக்கப்பட்ட பொருளை சிறுக்காக அவர்கள் கருதவே இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? அது நாளாந்தர சிறுக்கு, விலகிரணும். எப்படி விலகணும்? இப்ராஹிம் நபி அவர்கள் விலகியதை போன்று. அப்பதான் நாங்க கேட்டோம், சூரியனும் வணங்கப்படுகிறது. அல்லாஹ்வே சொல்கிறான், வலா தஸ்ஜுது லிஸ்ஸம்சி, சூரியனை வணங்காதீர்கள், வலில் கமரி, சந்திரனை வணங்காதீர்கள், அதை உருவாக்கிய படைத்த என்னை வணங்குங்கள் என்றான் அல்லாஹ். மனிதர்கள் சூரியனை இவங்க சொன்ன 4ஆம் தரம் இல்ல, முதல் தரம் என்று பிரித்தார்களே, இவர் பிரித்தாரு. யாரு? அஷ்ஷேகுல் முஃபஸ்ஸிரீன் ஒருவர் பிரித்தாரு. என்ன பிரித்தாரு? 4ஆம் தரத்தில் முதல் தரம் என்று பிரித்தாரு. அந்த முதல் தரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட்டு நீங்கள் விலகுவீர்களா என்று தான் கேட்டோம். சூரியன் நமக்கு சொந்தமா?
சொந்தம் வாதம் பேசுவதா இருந்தா சொந்தம் இல்லாததை படையல் செய்தால் படையல் ஆகாதா? பதில் சொல்லுங்க. நீங்க உங்களோட நிலைப்பாடு வகையில வந்த நிலைப்பாடு மாதிரி அதை வச்சு நாங்க பேசணுமா? இது சரியான கருத்து இல்லை, இது பிழையான கருத்து. இந்த இசை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சொன்னே நாஃபி அவர்களுக்கு ரசூல் என்ன சொன்னாங்களோ எப்படி இசை கேட்டு புல்லாங்குழல் ஓசை கேட்டதுன்றது அந்த அந்த ஹதீஸ்ல வர வாசகம் என்ன? புல்லாங்குழல் ஓசை ரசூலை எந்த சைனிங்கை போட்டாங்க? சைனிங் வேர்ட்ல கேட்டாங்களாம். அதாவது யௌஜூஜ் மௌஜூத் கூட்டத்தார் எப்படி வந்து துல்கர்னைன் அவர்களிடம் சைக்கிணையில் பேசினார்களோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் அவர்களோடு சைக்கிணையில் பேசினார்கள் என்று வந்ததா என்ன வருகிறது? வஹுவ யகூலு யா நாஃபிஉ அத்தஸ்மஉ. இப்னு உமர் கேட்கிறார், நாஃபிஏ உங்களுக்கு கேட்கிறதா? இப்படி முகத்தை அசைத்தார்கள், இஷாரா செய்தார்கள், சைக்கிணை செய்தார்கள். ஹதீஸ்ல வருதா? இட்டு கட்டுறது தான் வேலை, இல்லாததை சொல்றது தான் வேலை. ஹதீஸ்ல இல்லாத வாசகங்கள் இருப்பதாக சொல்வதுதான் இவர்களுடைய வேலை. அடுத்ததா சொல்றாங்க, இவர்கள் எங்களை எங்க கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க பாருங்க, நாங்க அல்வலா வல்பராவை ஆதரிப்பவர்களை போன்று காட்டுகிறார்கள். அப்ப இல்லைன்னு சொல்லுவாரு. திருப்பி இப்ராஹிம் நபி அவர்கள் தானே அதை சொன்னார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்வலா வல்பராவை சொன்ன மாதிரி காட்டுறாங்க. இவங்க இன்றைக்கு அல்வலா வல்பரா என்ற ஒரு அடிப்படைவாதம் பேசப்படுகிறது. என்ன அடிப்படைவாதம்? காஃபிர்களை எந்த நியாயமான அடிப்படையில் இல்லாமலும் வெறுக்க வேண்டும், முஸ்லிம்களை மாத்திரம் நியாயமே இல்லாவிட்டாலும் நேசிக்க வேண்டும் என்று சொல்ற இந்த கெட்ட சித்தாந்தத்தை நோக்கி போற மாதிரி ஒரு வழிகாட்டுது. ஏன்? அல்லாஹ் ஹலாலாக்கின சாமான ஒரு கடையில போயிட்டு முஸ்லிம் அல்லாதவன் கடையில போயிட்டு வாங்கினா ஹராம் என்று சொல்றீங்களே, நிர்பந்தத்தில் ஹலால் என்றீங்களே, என்னப்பா நிர்பந்தம் அந்த சாமானுக்கு ஏற்பட்டுச்சு கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க மருந்து எடுக்க மாட்டீங்களா, அவங்களோட பெண்களை டாக்டருக்கு காட்ட மாட்டீங்களா, அது நிர்பந்தங்க. இது நிர்பந்தமா? போயிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு கடையில வாங்குறது நிர்பந்தமா? அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்து எடுக்கிறது ஒண்ணா? வித்தியாசம் விளங்குறது இல்லையா? நிர்பந்த பட்டியலை காட்டணுமா இல்லையா? அதை காட்டாம அதை மீறி திரும்ப ஒரு படி மேல போய் காஃபிரை மட்டும் இல்ல, காஃபிட்ட எப்படி காட்டுறாங்க, எப்படி படிப்பிச்சு கொடுக்குறாங்கன்னா, முஸ்லிம்களுக்கு நாங்கள்லாம் அராத்தை தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம் வேற வழி இல்லாம, எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இதுதான் விதைத்தல், இதுதான் அந்த நச்சு கருத்து. அராத்தை தான் செய்யறோம் என்று விதைக்கிறாங்க. ஒருத்தன் பார்க்கிறான், இவங்களுக்கு புரியாத அந்த நிர்பந்தம் அவனுக்கு புரியுது. நிர்பந்தம் இல்லையே, இவருடைய வாதப்படி பூஜை செஞ்சிட்டாங்க ஹராம். ஆனா நிர்பந்தம் என்று ஒரு பொய்யை சொல்றாங்களே, அந்த பொய்யை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஒருத்தன் முடிவெடுத்து அது ஹராம் தான் என்ற முடிவுக்கு வந்து விலகி போனான் என்று வைங்க, யாழை காட்டுல தான் முஸ்லீம் சமூகம் இருக்கும், அபரண காட்டுக்குள்ள தான் முஸ்லீம் சமூகம் இருக்கும். ஏன்? மலை இலை கொலையில தின்னுவோம், அதுவும் செய்யல. அது ஏன்னுங்களே, மரத்தை வணங்குறவன் இப்ப மரத்தை விட்டு ஒதுங்கு, தண்ணீரை வணங்குறவன் இப்ப தண்ணியை விட்டு ஒதுங்கு, அந்த இடத்துல மிதக்கோ மேலா மூச்செடுக்கோ மேலா. இவர் சொல்லக்கூடிய கொள்கையிட பின்னாடி போனேன்னு வைங்க, எல்லாரும் மூச்சு திணறி சாக வேண்டி வரும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை நிர்பந்தத்தில் உள்ளது, நாங்க நிர்பந்தத்தில் தான் இதை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துல நாங்க பிறந்ததே நிர்பந்தமாகிட்டாங்க. இது மட்டும் இல்ல அன்பிற்குரியவர்களே, இந்த நிர்பந்தம் அல்லாவின் தூதருடைய காலத்துக்கு போகுது. அல்லாவின் தூதர் யூதரிடம் அடமான பொருளை வச்சு அவங்க என்னது கோதுமையை வாங்கினாங்க, நிர்பந்தம். பிசினஸ் பண்ணாங்க, நிர்பந்தம். ஒரு மன்னரிடம் வெள்ளை கோவேறு கழுதையை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டார்கள். எங்கப்பா நிர்பந்தம்? அன்பளிப்புக்கு நிர்பந்தம். வரி வசூலித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஸ்யா வரி காபிர்களிடம் வசூலித்தார்கள். காபிர்களிடம் வசூலித்த ஜிஸ்யா வரி நிர்பந்தம். யாருக்கு நிர்பந்தம்? வசூலிப்பவருக்கே நிர்பந்தமா? வசூலிக்கப்படுபவருக்கு தானுங்க நிர்பந்தம். எல்லாம் குண்டக மண்டக தலைக்கீழ மாத்தி காபிருடைய எதையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு படி மேல போய் முஸ்லிம் கிட்டையும் எடுக்கக்கூடாது. போ ஏன்? அவன் கண்ணாடி எடுத்தா பூஜை செஞ்சு தானே தருவான், அவன் சோத்து பியான கொண்டு வந்தா மாவை பெசஞ்சா எதிலையும் முஸ்லிம் அல்லாதவன் அவனுடைய கடவுளுடைய பேரை சொல்லியிருப்பான், இப்போ ஹராமாகிரும். எனவே அது நாங்க எடுக்கக்கூடாது என்று சொல்லி எப்படிப்பட்ட மூளையை அடகு வைக்கிற, கொஞ்சம் கூட மூளைக்கு வேலை கொடுக்காத, கொஞ்சம் கூட மூளைக்கு வேலை கொடுக்காத ஒரு கொள்கையை நோக்கி கொண்டு போறீங்க. இதை கேட்டா இன்னும் சொல்லி விட்டார்கள், இவர்கள் இப்படிதான் கோர்ப்பார்கள். இது கோர்ப்பதல்ல, இதுதான் நீங்கள் வித்திடுவதை மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அடிப்படைவாதமான ஒரு கொள்கையை நோக்கி அல்லாஹ் ரசூல் சொன்னதாக இருந்தா செஞ்சுதானங்க ஆகணும், சொன்னா செய்யணும். சொன்னா காபிர்கள் பாவம் அவங்களை சமாளிக்கணும் என்று மாறுவதா? அல்லாஹ் ரசூல் அப்படி ஒரு வழிமுறையை காட்டவில்லை.
காட்டாத ஒண்ட பூஜை என்ற பேர்ல, இஹ்லால் என்ற பேர்ல அதுக்கு கூட சரியான அர்த்தம் வைக்காமல் அப்படியே திசை திரும்பி துக்கிர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பை பொறுத்த வரைக்கும் நான் அறிந்த மட்டில் ஒரு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரத்தை எடுத்து வைத்து நிலைநாட்டி விட்டு தான் சில கேள்விகளை கேட்கணும். ஆனால் இதுவரைக்கும் இதுக்கு முன்னால் பல விவாதங்களை பார்த்திக்கிறோம். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையான்னு விவாதம் நடந்தால் அதில் நிறைய ஹதீஸ் அடுக்கும்படி அடுக்கி என்ன செய்வோம்னு கேட்டால் எதிர்த்தரப்பு அசைக்க முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் நிறைய அள்ளி வைப்போம். 1 2 இல்லை ஆயிரக்கணக்கு வைப்போம். ஆனால் இவர்கள் எதை வச்சான் தெரியுமா? ஒரு சர்ச்சையான பல கருத்துக்கள் சொல்லப்பட்ட, பல வியாக்கியானங்கள் சொல்லப்பட்ட அந்த ஒரு செய்தியை கொண்டு இவங்களோட கொள்கை நிலைநாட்ட பார்க்குறான். அப்போ விளங்குது அவங்களுக்கு இவர் இப்படி என்ன சபையை நோக்கி அந்த சில கேள்விகளை கேட்குறான். இந்த சில கேள்விகளை கேட்டு இவங்களோட கொள்கை நிலைநாட்ட பார்க்குறாங்களே தவிர ஆதாரத்தின் அடிப்படையில் நிலைநாட்ட பார்க்குறாங்களா தான் கேள்வி. இதுக்கு நம்ம எவ்வளோ நம் தரப்பில் நம்ம என்னென்ன ஆதாரங்கள் எடுத்து வச்சோம். இந்த உஹில்ல என்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்வது போல அறுத்து பலியிடுதல் என்று வஹீல் இல்லைன்னு சொன்னோம். அந்த அறிஞர் சொல்கிறார், இந்த அறிஞர் சொன்னார், அதுதான் உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சு. அப்போ வஹீலிருந்து ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. உஹில்லைக்கு விளக்கம் என்ன சொன்னாங்க? உஹில்ல என்றால் துபிகை விளக்கம் சொன்னாங்க. அப்படி ஆதாரம் காட்டினாங்களா? அப்படி ஒரு ஹதீஸை எடுத்து வச்சிருந்தா நான் என்ன செய்யணும்னு கேட்டால் அம்மா ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆதாரம் நீங்கள் இந்த விவாதத்தை முழுமையாக பார்த்தாலும் கூட உங்களுக்கு காணவே முடியாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது வன்சல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம், அல்லாஹ் இறக்கப்படுகிற வசனங்களுக்கு நபியை நீ விளக்குரையா வந்திருக்கிறாய். ஒரு சமூகத்தில் ஒரு சட்ட சம்பந்தமான பிரச்சனை, ஒரு ஹலால் ஹராமாக்குற பிரச்சனை, ஒரு சிறுக்கு இல்லைன்னு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை ரசூலை சொல்லாமல் போயிட்டாங்களா? விளக்கம் சொல்லாமல் போயிட்டாங்களா? விளக்கம் படுத்தாமல் போயிட்டாங்களா? அப்படிலாம் எங்கள் வாதம் இருக்கிறது. இப்போ சொல்கிறார், இப்போ என்னடா இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, பிஜே ஒரு கருத்து சொல்கிறார். இவர் அஜ்மால் உலமா ஏகபத்த முடியணும் தெரியுமா? வேற கருத்தும் இருக்குதான் அர்த்தம். அவர் சொல்கிறாரு பிஜே முஸ்லீம்களுக்கு முரண்பாடு இல்லைன்னு சொல்கிறார். 2 பேர் வீடியோ எடுத்து கோர்த்து உங்களுக்குள்ள நீங்கள் பேசி தீர்த்துட்டு விவாதத்துக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய. இப்போ அடுத்த நாளைக்கு அதை தான் எடுக்கும், கட்டிங் பண்ணி போட்டு 2 எடுக்கணும். இப்போ எனக்கு இவங்க கருத்து பிரகாரம் நான் கேட்குறேன், பெரும்பான்மை பார்த்தவங்க முடிவெடுக்கும் வாதத்துக்கு. இப்போ நம்ம சூனிய விஷயத்தில் அந்த முடிவை எடுத்தோம். தஃப்சீர்கள்லாம் பார்த்து அதில் பெரும்பான்மை எந்த கருத்து சொல்கிற முடிவெடுத்தால் அந்த கருத்துக்கு எதிராக நிற்க வேண்டி வரும். அடிப்படை அகீதாவை பார்த்தோம். ஆமாம், வமாஹும் பிவாரீன பிஹிக்கு எதுக்கு மீளுது அங்கே அர்த்தம்? நம்ம என்ன அர்த்தம் கொடுத்தோம்? பிஹி அது சிறுக்கு அந்த சூனியத்தை மீளல. தஃப்சீரை முழுக்க எடுத்து பாருங்க, என்ன அர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா? பெரும்பான்மை வச்சு நாங்கள் முடிவெடுக்கிறதா, இதில் சிறுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து முடிவெடுப்பதா? அப்போ அகீதா விஷயத்தில் தஃப்சீர்களை வச்சு முடிவெடுக்கிறதில்ல. தஃப்சீரில் சொல்லப்பட்டாலும் குர்ஆன் வசனத்தின் அடிப்படைகளை போங்க வைத்து முடிவெடுக்க வேண்டும், வேற வசனங்களை மையப்படுத்தி முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இந்த சாராரை பொறுத்த வரைக்கும் கவலையாக இருக்கு. எனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா, இந்த கபூர் ஜமாத் தரிகா ஜமாத்தோட விவாதம் பண்ணுற மாதிரி அவங்க கூட சில வாதங்கள் எடுத்து வைப்பான். குர்ஆன்லங்க வசனங்களையும் பார்த்துப்பீங்க, இந்த வசனங்கள் எடுத்து வைப்பான். அப்படியாவது வசனங்கள் எடுத்து வச்சாங்களா? வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. இதை பார்க்குற ஒவ்வொரு சகோதரர்களும் யோசிக்க மாட்டாங்களா? என்னங்க நம்ம இந்த ஒரு கொள்கையில் ஒரு ஹராம் ஹலால் தீர்மானிக்கிற விஷயத்தில் இதை பச்சையா ஹலால் ஆக்குறோமே, அதுக்கு ஒரு வசனங்களை கூட வஹீலேருந்து எடுத்து வைக்க எப்படி இவங்க ஹராம் ஹலாலாக்குவாங்க? இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ் அந்த வசனத்தை ஹுர்ரிமத் அலைக்கும் என்ற வார்த்தை ஸ்டாப் பண்ணுகிறான். அப்போ ஹுர்ரிமத் அலைக்கும் ஸ்டாப் பண்ணி ஹராமாக்கப்பட்டு தெளிவாக சொல்லுகிறான். சொல்லிவிட்டு தான் ஒமா உஹில்ல லிகைரில்லாஹின் வார்த்தையை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை நபிகள் நாயகம் காலத்தில் சப்தமிடப்படுதல் என்ற அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வஹீல் இருக்கிற ஆதாரம். அப்ப சப்தமிடப்பட்டதில் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்ல ஏன் பயன்படுத்தினா தெரியுமா? நீங்க அல்லாஹ் அல்லாஹ்களுக்காக சத்தமிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி படைக்கிற பொழுது அது அறுக்கிறதா இருக்கலாம், வேற பொருளா இருக்கலாம், அனைத்தும் ஹராம் என்று ஒரு மூமின் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கிற ஒரு மூமின் விளங்க மாட்டானா? உங்களுடைய வாதங்கள்லாம் எப்படி பார்க்க திசை திருப்புற வாதங்கள், எப்படியா யாரோட கோக்குற வாதங்கள், பயம் காட்டுற
அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க பயங்காட்டி மக்களை அப்படி தக்க வச்சுக்கொள்றது. அது நிற்காதாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களை வாதங்களே நாட்டுங்க ஒன்றும். அப்போ அடுத்தது இந்த தபஹ் என்ற சொல் சொன்னார் விசித்திரமான வாதம் நம்ம எடுத்து வச்சோம். நபிகள்லாம் காலத்தில் ஏற்கனவே ரூல் ரஸ்மி சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபு மொழியிலே பேசினாங்க. அப்போ அதனால் அந்த மக்கள் மத்தியில் அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இப்ராஹிம் நபி அரபு மொழி தெரிய வேறு மொழி தான். அது இப்ராஹிம் நபி பேசின அந்த வார்த்தையை அல்லாஹ் எந்த அர்த்தத்தில் கொண்டு வருகிறான் பார்த்தீங்களா? அந்த மக்கள் தபஹ் என்ற சொல்லை எதில் புரிந்தார்களோ அதுக்கு ஏற்ற வகையில சொல்லுவான். உஹில்ல புரியல, உஹில்ல அறுக்கிறது புரியல, அல்லாஹ் அதை கொண்டு வர மாட்டான். அந்த மக்கள் மத்தியில் உஹில்லன்னு அறுக்கிற அர்த்தம் இல்லை, அதனால் அந்த வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். அந்த சமூகம் எந்த வார்த்தையை சொன்னால் எது புரியுமோ எந்த அர்த்தத்தை பயன்படுத்தப்படும் அதை தான் அல்லாஹ் சொல்லுவான். அதை கூட புரியாமல் பேசிட்டார். இன்னொரு வாதத்தை வச்சார், நம்ம எடுத்து வச்சோம். தபஹ் என்ற சொல்லு அது சாதாரணமாக சொல்லப்பட்டா அது அறுத்தல் தான். இன்னொரு கடவுளோடு சம்பந்தப்பட்டு வருகிற அந்த உஹில்ல என்ற வார்த்தை சொன்னார். உஹில்ல என்ற வார்த்தை பொதுவாக நீங்கள் எடுத்து பாருங்க. உஹில்லேன்னு வந்தாலே அது அர்த்தம் அது அறுக்கிறத குறிக்கும். தபஹ் என்ற வார்த்தையை பொறுத்த இன்னொரு கடவுளோடு சம்பந்தப்பட்டு அது அப்படி வராது, அப்படிலாம் இல்லை, அப்படி எங்கேயும் காட்ட முடியாது. உஹில்ல லிகைர் இல்லாமல் தபஹ லிகைர் அப்படி வராது, அப்படியெல்லாம் ஹதீஸில் இருக்கிறவன் சார் தேவைப்படும் போது அதை எடுத்து வைப்போம். வமாதுபி அல நுஸ்பி ஏற்கனவே விளக்கம் வச்சுக்கிறேன், அது விளக்கம் சொல்லலை, அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு திசை திருப்பு நடக்குது. ஆதாரம் இல்லாமல் மக்களை இப்படி திசை திருப்பி ஒரு ஜோக் அடிச்சு நையாணி பண்ணி அதை வச்சு செய்யும் கொஞ்சம் மக்களை தக்க வைக்கிற வேலை நடக்கிறது. அதை நீங்கள் தெளிவான செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம அல்லாஹ்வை சாக்கியாக்கி இது சொல்கிறேன். இவங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் வகையிலேருந்து வைக்கல என்ற செய்தி என்ன செய்கிறேன் தெளிவாக சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நாங்கள் காலையிலிருந்து இதுவரை நிறைய வாதங்களையும் அவர்கள் வைத்த வாதங்களுக்கு அதற்கான தக்க பதில்களையும் சொல்லி வருகிறோம். ஆனால் எதிர்த்தரப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த உருப்படியான வாதத்தையும் வைக்கவில்லை, எந்தவித பதிலையும் தரவில்லை என்ற கருத்தெல்லாம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சகோதரர் அப்துல் ராசிக் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வாதத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இது ஆகப்பெரிய பச்சை பொய். நான் காலையிலிருந்து நீங்கள் வேண்டாம் கேட்டு பார்க்கலாம், 3 தரம் ஒரு சொல்ல திருப்பி கேட்டு வந்தேன். அது இதுவரைக்கும் சொல்லலை, திருப்பியும் அதை சொல்கிறேன் கேளுங்க. அப்படி உண்மையில் இருந்திருந்தால் அதுக்கு சொல்லி இருக்கணும். ஏன்னால் எல்லாத்துக்கும் வச்சேன்னு சொன்னவங்க அப்போ இதை சும்மா தவறுதலாக மிஸ் ஆகிட்டாங்களோ தெரியல. 3 தரம், இது 4வது தரம் நான் வைக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது உஹில்ல என்றதுக்கு சப்தமிடப்பட்ட கருத்தான் இருந்தது, பிறகு தபிஹ் என்று மாற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு சம்பந்தமாக கேள்வி கேட்டு தொடர்ந்து வந்திருந்தேன். என்னென்றால், இந்த அறுத்தல் என்கிற இந்த கருத்து பிறகு மாற்றப்பட்டன்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே. அப்போ இந்த கருத்து அந்த சமூகத்தில் பரவி இருந்ததாகவும் நீங்கள் சொன்னீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடன் பேசுகிற நேரம் இந்த அறுத்தல் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை பேசுகிற நேரம் உஹில் என்ற வார்த்தை பயன்படுத்தினாங்களா? ஒரு ஹதீஸை தான்னு கேட்டேன். இதுவரைக்கும் கண்டுக்கவும் இல்லை, அது சம்பந்தமாக எந்த தகவலையும் சொல்லலை. ஆனால் ஹதீஸை தாண்டி இன்னொன்று கேட்டேன்டா, ஹதீஸ் எல்லாம் இல்லை, சும்மா அவங்களோட பேச்சு நடையில் ஏதாவது ஒரு கவிதையில் அந்த ஜாஹிலியா மக்கள் இந்த உஹில் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களாண்டு இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். இது பச்சை பொய்யா இல்லையா? அடுத்த இன்னொரு விஷயத்தை சொன்னார், மிக கவலையான ஒரு விஷயம். என்ன சொன்னார்? நான் அதை அவர் சொல்வார் நான் நினைக்கல, ஆனால் நான் சொல்ல வேண்டிய நிருப்பத்துக்கு வந்திருக்கேன். எங்களோட தரப்பில் உலகால நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணித்தோம், இப்படியானவர்களோடையா நாங்கள் பயணித்தோம் என்று நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கோம். நாங்கள் நினைக்கும் இப்படியான ஆக்களோடையா நாங்கள் பயணித்தோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்களுக்கு இருந்து. நீங்கள் நடந்து கொள்கிற முறை, நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிற முறை, இந்த விஷயங்களை பார்க்குற பொழுது இப்படியெல்லாம் ஒரு வாதம் வைப்பது கிடையாது. உதாரணமாக எங்களுடைய கபீர் மௌலவியார்கள் பஸ்ஸிலே செல்கிற பொழுது மியூசிக் இசை போட்டு செல்கிறார்கள். இது ஹராமா ஹலாலா? ஒரு ஹதீஸை காட்டி சொன்னார். நீங்கள் என்ன சொல்லணும்? உண்மையான நேர்மையான ஆக்களாக இருந்தால், மார்க்கத்தை தெளிவாக மக்களுக்கு சொல்கிற ஆக்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? இசை ஹராம்,
என்று சொல்லிவிட்டு அதுக்கு இன்னும் ஹதீஸ் இருக்கு, அதுக்கு பின்னால் அவர் சொன்ன ஹதீஸுக்கு விளக்கஞ்சினா பரவாயில்லை. அந்த தூக்கவே இல்லை, அது ஹலாலா ஹராமான்னு சொல்லவே இல்லை. அடுத்த 2 விஷயத்தை ஒத்துக்கொண்டாங்க. என்னண்டா அந்த எலக்ட்ரிசிட்டி பில், மின்சாரம், இந்த பில் வந்துட்டு அதில் லேட்டாகி வந்துட்டு நம்ம கட்டினா அது நிர்பந்தம் தான், அது நிர்பந்தத்தில் அப்படி வரும் தான், வட்டி அதில் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொன்னான். அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு நாம் போகிறோம், இது வந்துட்டு அது நிர்பந்தம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். தொடர்ந்து கபீர் அவர்கள் பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு ஆதாரங்களை எடுத்து வச்சு ஒவ்வொரு ஆதாரங்களின் அடிப்படையில் பூஜை செய்து அர்ப்பணிக்கப்பட்டவைகள் ஹராம் என்பதை தெளிவாக நிரூபிச்சிருக்கிறோம். அந்த வகையில் வஜாலு லில்லாஹி மிம்மா தரா மினல் ஹர்தி வல் அன்ஆம், அல்லாஹ்வுக்காக வேண்டி விவசாய பொருள்களையும் கால்நடைகளையும் அர்ப்பணிப்பார்கள் சொல்லிட்டு வஹாதா லில்லாஹி வஹாதா லிஷுரகாயினான்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சது, இது எங்களுடைய ஏனைய தெய்வங்களுக்கு அர்ப்பணிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இணை வைப்பாளர்கள் பிராணிகளை மட்டும் அர்ப்பணிக்கிறது இல்லை, பூஜை வந்து இந்த மாதிரியான விவசாய பொருட்களை அர்ப்பணிப்பாருங்கிற ஆதாரத்தை போட்டோம். அதுக்கு ஒரு ஒழுங்கான பதில் சொன்னாங்களா? பதில் சொல்ல அவங்களால முடிஞ்சிச்சா? பதில் சொல்ல முடியலை. அப்போ நாங்கள் தெள்ள தெளிவாக இன்று காலையிலிருந்து பல ஆதாரங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். உஹில்லவுக்கு குர்ஆன்ல இருந்தே விளக்கம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இமாம்கள் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப ஏங்குறீங்க. உங்களை இமாம்கள் காப்பாற்ற மாட்டார்கள். அடுத்ததாக தையிபாத்துகள் பரிசுத்தமானவற்றை தான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அசுத்தங்களை சாப்பிட வருகிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிலே இணை வைப்பு இருக்கிறதோ, எதிலே அவர்கள் ஷிர்கான கொள்கையை நுழைத்து விட்டார்களோ அதிலிருந்து விலகுகிறோம் என்று சொல்றாங்க. அந்த பூஜை செய்யப்பட்ட பொருளுக்கு சக்தி இருக்கிறது, அது நோயை நீக்கும். வாழைப்பழமே என்ன காப்பாத்துன்னு சொல்றது இல்லை, வாழைப்பழம் என்னை காப்பாற்றும் நம்புறான். மறுக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று காலை 10 மணிக்கு துவங்கிய விவாதம், அதிலே முதல் தரப்புல இருதரப்புக்கும் 15 நிமிடங்கள் வீதம் இருதரப்புக்கும் ஆரம்ப உரைக்கு கொடுக்கப்பட்டது போக மேலதிகமாக 12 நிமிடங்கள் கொண்ட பீரியட்டுகள், அதாவது 28 பீரியட்கள் முடிந்துள்ளது. அதாவது 14 பீரியட் வீதமாக இருதரப்புக்கும் சமனாக கொடுக்கப்பட்டிருக்கி, இந்த கூட்டம் முடிஞ்சு இன்னும் 5 நிமிடங்களின் பின்னால் கலந்து செல்லவும். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 10 மணிக்கு அடுத்த அமர்வு துவங்குவோம். அதிலே 5 நிமிடங்களுக்கு முன்னால், அதாவது 9:55க்கு எல்லாரும் இந்த மண்டபத்துக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டு முடிகிறேன். சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.